வெல்கம் டு நில் கவனி சொல். மருத்துவர்கள் எல்லாருமே கனவுகளோட தான் இந்த துறைக்கு வராங்க. ஆனா இந்த மருத்துவ உலகம் இவர்களை மாற்றி விடுகிறதா? நோயாளிகளின் பயத்தை கூட விலையாக மாற்றுகிறது இந்த மருத்துவ உலகம் என்று சிலர் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த ஆர்த்தோ டாக்டருங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, எலும்பு உடையதுக்கு ஜாயின் பண்றதுக்கு வந்து பிளேட்டு, கம்பி, போல்டு, நெட் எல்லாமே எஸ்எஸ்ல வாங்கணும். 10 பேர் வாங்கிட்டு வராங்கன்னா அதில் 5 பேருக்கு வந்து ஏற்கனவே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியானதை வந்து கைட்டிடுறாங்க. அதை வந்து திருப்பி மறு யூஸ் பண்ணி திருப்பி அவங்க வந்து வெளியே இவங்க கடைக்கு வந்து சேல்ஸ் பண்ணிடுறாங்க. இங்கே வந்து எல்லா சலுகையும் இருந்து ஃப்ரீயாக முடிக்கிறத வந்து வெளியே வந்து 40,000 50,000 அவங்க கிட்ட கேட்டு எல்லாமே வாங்கிடுறாங்க. இங்கே வந்து மெடிசன் எல்லாமே இருக்குது. அவங்களுடைய ப்ரைவேட் டாக்டருங்க கிட்ட வந்து சொந்த ஆஸ்பத்திரியில் வந்து இந்த மருந்தெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம மக்கள் அரசு மருத்துவமனைக்கு போறது குறைஞ்சு தனியார் மருத்துவமனைக்கு அதிகமா போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் ஒவ்வொரு குடும்பமும் மாதாந்திர பட்ஜெட்ல 12% மருத்துவத்துக்காக மட்டும் அதிக செலவு பண்றாங்க. நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு வர மருத்துவ செலவுகளால மக்கள் பயத்தோடவே வாழ வேண்டியது இருக்கு. புனிதத்துறை என்று போற்றப்படுகிற மருத்துவத்துறை சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறதா என்பதை பற்றி மருத்துவர்களும் பொதுமக்களும் விவாதிக்கிற ஒரு சிறப்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருக்கும் இன்றைய நில் கவனி சொல். 30% தான் நம்ம போறோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு. ஏன் அந்த மென்டாலிட்டி நமக்குள்ளங்கிறதா கேள்வி. முன்ன தர்ம ஆஸ்பத்திரி, பிச்சைக்காரனுங்க போற ஆஸ்பத்திரின்னு அது பேரு. பொது சுகாதாரம் என்பது ஒரு உயிரோட விளையாடும் போது அது வந்து லாபமோ பணம் பார்க்கறதுக்காக இருக்க கூடாது. ஜெனரிக் மெடிசன்ஸை வாங்கி மார்க்கெட்டட் பை அப்போ லோன் போட்டுக்கிறாங்க, ரெட் பிளஸ் போட்டுக்கிறாங்க, கெட் லோன் போட்டுக்கிறாங்க. இதை ஏன் சார் நீங்க பண்ண முடியாது? 10 ரூபா மெடிசனை 110 ரூபாய்க்கு எம்ஆர்பி போட்டு கொடுக்குறீங்களே, நீ 10 ரூபா மெடிசனை நீ மார்ஜின் வச்சுக்க 15 ரூபான்னு வச்சு கொடு. அதை ஏன் இங்கே பண்ண முடியாது அப்படிங்கறதா இதனுடைய விஷயமே. இவங்க அப்பா வந்து 4 மாதத்து குழந்தையில 4 வருஷ குழந்தையில இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, பணம் ரொம்ப செலவாகும் அப்படின்னு ஒன்றை விட்டுவிட்டு போயிட்டாப்ல சார். அவனுக்கு இது வரைக்கும் தெரியாது, இன்னைக்கு தான் சொல்றது. அழாதீங்க, குழந்தைக்கு நீங்க தான் தைரியம் கொடுக்கணும். நீங்க வந்து லிட்டில் சாம்ப் சிரிக்கணும், என்ன இருக்கு? இன்னைக்கு நில் கவனி சொல் மேடை நிச்சயமா பெருமைப்படுது. காரணம் என்னன்னா, அன்றாட வாழ்க்கையில ஒரு பிரச்சனையவோ அல்லது அனுபவத்தையோ பேசுறப்ப அதோட சாராம்சம் ஜாஸ்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னதான் நம்ம டைம் கொடுத்தாலும் பார்க்க முடியாத, இன்னும் சொல்ல போனால் கடவுளுக்கு நிகராக பேசப்படுகின்ற டாக்டர்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் முழுக்க பொதுமக்கள் இருக்காங்க. சோ முதல்ல டாக்டர்ஸ்க்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும். உங்களோட பிஸி ஸ்கெட்யூல்ல ஒவ்வொரு நிமிஷமும் தங்கமாற சூழ்நிலையில இந்தியா அப்படிதான் நுழைஞ்சுகிட்டு இருக்கு. குறிப்பா மருத்துவர்கள் எல்லாம் உயிர் காக்கின்ற பணி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த நிமிஷங்களை கொடுத்ததுக்காக டாக்டர்ஸ்க்கு ஒரு பெரிய வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்குது மேடை. இந்த விஷயம் குறித்து நிறைய அலசறதுக்காகவும் ஆராயறதுக்காகவும் மேலும் மெருகூட்டுவதற்காகவும் ஞானி சார் முதல்ல வரவேற்கிறோம். டாக்டரா இருக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் எல்லாருக்குமே. சின்ன வயசுலயே நம்ம படிப்பு அப்படின்னாலே டாக்டர் தான், டாக்டருக்கு படிக்கிறியா அப்படிம்பாங்க. டாக்டருங்கிறது ஒரு கனவு தான், ஆசை தான். பட் அந்த டாக்டர் ஆற காரணத்தினால சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்ன இழந்திருக்கும். ஆக்சுவலா என்னோட நேட்டிவ்ல வந்து எனக்கு பைக்கே ஓட்ட முடியாது. ஏன்னா பைக் ஓட்டணும்னா கண்டிப்பா வந்து எல்லாத்துக்குமே தெரியும், டாக்டர் பைக்ல போறாரா, அவர் கார்ல தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித் இருக்கு. நான் பைக்ல போகணும்னு ஆசை, பட் ஓட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்புறம் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்க வரைக்கும் பக்கத்து கடையில டீ சாப்பிடலாம் போவேன். இப்போ என்னன்னா என் கிளினிக் பக்கத்துல டீ எல்லாம் குடிக்கணும் ஆசை இருக்கும், ஆனா போய் குடிக்க முடியாது. போனா எல்லாரும் என்னோட பேஷண்ட்ஸே நிறைய பேர் அங்க இருக்கும். நீங்க தானே சார் சொல்றீங்க டீ இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், சாப்பிடாதீங்க அப்படின்னு. நம்ம போய் எப்படி குடிக்க முடியும்? நல்ல ஆசை தான், எல்லாருக்கும் ஏற்படுகின்ற ஒரு ஆசை. ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு பக்கத்துல உட்காந்து டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் கூட அனுபவிக்க முடியாது. இப்போ நீங்கள் தியேட்டருக்கு போனீங்கன்னா எழுந்து நிற்பீங்க, ஃபேமிலியாக போகிறோம், இல்லை ஒரு 4 இடத்துல பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த இடத்துல எங்களை மீறி கை தட்டணுன்றப்போ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இப்போ எல்லாருமே ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் உட்காந்துருக்கோம். இங்கே எதிரில் சார் கை கட்டி ஜாலியாக உட்காந்துருக்காரு. இப்போ இங்கே உட்காந்துருக்கவங்க யாருன்னா ஒருத்தராது லூஸாக உட்காந்துருக்கமா பாருங்க, எங்களை ஒரு சர்க்கிளில் கொண்டு வந்துடுறாங்க. அதை மீறி போனால் டாக்டர் இல்லைன்னு முத்திரை கொடுத்துட்றாங்க. நிறைய வாட்டி மால்ஸ், சினிமா தியேட்டர்லாம் போயிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு வாட்டி கூட நான் படத்தை முழுசாக பார்த்தது கிடையாது. ரசனைக்குரிய பொருள் எல்லாத்தையும் முழுசா அனுபவிக்க முடியல. இதுதான் கேட்குறேன். ஃபேமிலிக்காக டைம் ஒதுக்கி இருப்போம். அந்த டைமில் ஐ எம் ஹேவிங் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி கால்ஸ் வரும். இதை அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு தான் போய் ஆகணும். நைட்டில் அன்டைம்லலாம் கால்ஸ் வரும், அதெல்லாம் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஸோ
அதை கொஞ்சம் நாங்கள் தியாகம் பண்ணுறோம். இன்னொரு உயிருக்காக என்னுடைய நேரத்தையும் என் குடும்பத்தாரின் சந்தோஷத்தையும் நான் இழக்கிறேன் அப்படிங்கறத உண்மை. பக்கத்துல ட்ரெஸ்ஸிங் சார் மெயினாக. ட்ரெஸ்ஸிங். ஸோ ஈவன் ஐ வுட் லைக் டு வேர் ஜீன்ஸ் அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக டிஷர்ட் போடணும்னு நினைப்போம். ஃபார்முலா டைலாம் கட்ட பட் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து டாக்டர்னா ஒரு டை ஃபுல் ஷர்ட் தான் போட்டிருக்கணும் அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. தவறா இல்லை, நான் கேட்குறேன், ஒரு கேள்வியாக கேட்குறேன். மேலை நாடுகள்லையும் இந்த மாதிரியான வழக்கம் தானா? இல்லை, நான் 10 வருஷம் இருந்திருக்கேன், யூகேல தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே இந்த மாதிரி கிடையவே கிடையாது. டெஃபினட்டாக அதுதான் டிஃப்ரென்ஸ், கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ். அந்த ஊரில் தே அக்செப்ட் டாக்டர்ஸ் எனி திங். ஸ்கூல் டேஸில் ஊர் திருவிழா ஆடல் பாடல் எல்லாம் விசில் அடிச்சுட்டு மேலே ஏறி ஆடிக்கிட்டு இருப்போம். ஆனால் டாக்டர் ஆனதுக்கப்புறம் அதே திருவிழாவில் போய் பின்னாடி நின்று அமைதியாக தான் கைதட்ட முடியும். நான் இங்கே பொதுமக்கள் சைடு தான் வரணும்னு ஆசைப்படுறேன். பொதுமக்கள் தான் அந்த மாதிரி ஏற்படுத்துறோம். ஒரு டாக்டர்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்மளாதான் ஒரு காரண காரியம் வச்சிருக்கோமோ? யாரா சொல்ல முடியுமா? சார், இப்போ நீங்களே அந்த வார்த்தை சொன்னீங்க, கடவுளுக்கு நிகரானவர்கள். ஸோ அந்த விதத்தில் அவங்கள பார்த்து தான் நாங்கள் வரக்கூடிய குழந்தைங்களுக்கே கை காமிக்கிறோம், நம்ம டாக்டர் ஆகணும். ரோல் மாடல். ஆமாம், ரோல் மாடலாக காமிக்கிறது. அவர் என்ஜினியர், அவர் எந்த டாக்டராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம காக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா என்ஜினியரையும் டாக்டரையும் தான் காமிக்க முடியும், என்ன காமிக்க முடியாது. நான் பெயிண்டர். அப்போ நீங்கள் நினைக்கிறது ஒரு டாக்டர்னா இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம். இது வந்து எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் அவங்களா ஏற்படுத்திக்கிட்ட ஒரு விஷயம். பொதுமக்கள் யாரும் எதிர்பார்க்கல. அவங்களும் ஹியூமன் பீயிங்ஸ் தான். அவங்களும் நார்மலான லைஃப் தான் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னலாம் பண்ணிக்கலாம் மாறுபட்ட விஷயங்கள்ல? டாக்டர்ஸ்லாம் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு ஒரு சஜஷனாக இருக்கலாம், ரிக்வெஸ்ட்டாக இருக்கலாம், உங்களோட பார்வையாக இருக்கலாம். என்னென்ன அந்த மாதிரி? இப்படி இருக்கிறதே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன மாதிரி மட்டையெல்லாம் அடிச்சுட்டு ஸ்பைக்ஸ்லாம் வச்சுட்டு கூலிங் கிளாஸ்லாம் வேண்டாம். வேணாம். ஏன்னா இப்படி பார்த்ததான் நம்மளுக்கு ஒரு மரியாதை வருது. ஞானி சார், நான் உங்கள்ட்ட தான் வரணும். உடை குறித்து தான் பேசணும். வெளியில இருக்க விஷயம் தான். அவங்க உள்ளூர நிறைய ஆர்கன்ஸ் எல்லாம் சரி பண்ணாலுமே டாக்டர்ஸ்னா இப்படிதான் இருக்கணுங்கிறது இங்க இருந்து ஆரம்பிச்சுதா அல்ல அவங்களே வடிவமைச்சுக்கிட்டாங்களா? இதெல்லாம் ஒரு சமூகத்துல வந்து வெவ்வேறு காலகட்டத்துல மெல்ல 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 மாறி இப்ப இருக்கிற வடிவத்துக்கு வரக்கூடியது. இப்போ நீங்க டாக்டர்ஸ் நீங்க பேசிட்டு இருக்கும்போது யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எம்பிபிஎஸ், எம்டி, எம்எஸ் இல்ல இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் பத்தி பேசுறீங்க. நீங்க வந்து ஒரு ஆயுர்வேத மருத்துவருடைய வந்து இந்த யூனிஃபார்ம்ல பாக்குறீங்களா? அப்ப ஆயுர்வேத மருத்துவரோ சித்த மருத்துவரோ இது மாதிரி ஃபார்மலா டை கட்டி இதெல்லாம் வந்தாருன்னா உங்களுக்கு அவர் மேலேயும் சந்தேகம் வந்துடுது. இப்ப ஜக்கி வாசுதேவ் எடுத்துக்கங்க. அவர் வந்து சீடர்களோட பாத்தீங்கன்னா கால்ஃப் விளையாடுறாருன்னு ஒரு போட்டோ வருது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் போட்டு டிஷர்ட் போட்டு தெரியறாரு. ஆனா அவர் வந்து பிரசங்கம் பண்ண வந்து உட்கார்ந்து இருக்கும்போது பாருங்க என்ன ட்ரெஸ்ல வர்றாருன்னு. சுத்தமா வேற ஒரு சாமியார் காஸ்டியூம் நம்ம சொல்ற ஒண்ணு இருக்குல்ல, அதுல வர்றாரு. அப்ப இது எல்லாமே தொழில் சார்ந்து இவையெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒன்று மேலே ஏற்றி வச்சிருக்கு. இப்போ நான் வந்து அனஸ்தீசியா ஸ்பெஷலிஸ்ட்டு. நான் நாளைக்கு சர்ஜரி, நான் போய் பேஷண்ட்டை போய் பேசணும், வில் டேக் கேர் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிட்டு அதை 10 மினிட்ஸில் அவங்களோட ட்ரஸ்ட்டை வந்து நம்ம வி ஷுட் பி ட்ரஸ்ட்ஃபுல் டு தி பேஷண்ட். தே ஷுட் கெட் ஃபெய்த் அப்பான் அஸ் சார். அதுக்காகலாம் நாங்கள் இப்போ ரக்கடாக போயிட்டு ட்ரஸ்ட் பண்ணிட்டு இப்போ இன் பண்ணாமல் எடுத்து விட்டுட்டு இல்லை பார்த்தோன்னே ஒரு அப்பீலிங்காக இருக்கும். அப்பீலிங்காக இப்போ ஜக்கி வாசுதேவ சார் சொல்கிறாரு, அவர் விளையாடும் போது வேற மாதிரி ஷர்ட்ஸ் பேண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காரு. அது மெடிடேஷன் பண்ண அந்த மூடுக்கு வரும்போது பீப்புள்ஸ்க்கு வந்து அந்த மூடுக்கு வரதுக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் கோடு தேவைப்படுது சார். பேஷண்ட்ஸ் வந்து இல்லை இதெல்லாம் நாம உருவாக்கி கொள்ளுபவைதான்றதான் என்னுடைய பாயிண்ட். என்ன அது தேவைப்படாம கூட எனக்கு இருக்கலாம். நீங்க அதே டாக்டர் பார்க்கறதுக்கு வந்து பக்கி மாதிரி இருந்தான், ஆனால் என்ன பிரமாதமான கில்லாடி தெரியுமா? அவனை மாதிரி வேற யாருமே டயக்னோஸ் பண்ணல. இந்த ஆள் தான் எடுத்த உடனே கரெக்டாக இதான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டான்னு இதே பேஷண்ட் போச்சு சொல்லிட்டும் போவார். அங்கே ட்ரெஸ்ஸஸ் 2ஆம் பட்சமா போயிடும். பார்த்தீங்கன்னா அவருடைய டெலிவரி ஆஃப் சர்வீஸ் தான் அல்டிமேட்லி இம்பார்ட்டண்டா இருக்கும். ஃபீவர்னா டாக்டர்கிட்ட போறோம். டாக்டர்கிட்ட போனா எவ்வளவு ஃபீஸ் கொடுக்குறீங்க? உதாரணத்துக்கு டாக்டர் பல்வேறு முறையில இருக்கான். சும்மா கன்சல்டேஷன் ஃபீஸ் நீங்க கொடுக்கறது 200 ரூபா கொடுக்குறேன். 200 ரூபா வேற. அதான் கேக்குறேன். சார் நான் 500 தருவேன். 500 கொடுக்குறீங்க கன்சல்டேஷன். குழந்தைகளுக்கான டாக்டர் சும்மா ஃபீவர்னு போனாலே 500. ஆமா. வேற 30 ரூபா கொடுக்குறேன். 30 ரூபா. சார் ஞானி சார் நீங்க எவ்வளவு? நான் வந்து வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு டாக்டர்கள்ட்ட போறேன். எல்லாருமே ஒரு 20 வருஷமா நான் பயன்படுத்தக்கூடிய டாக்டர்ஸ். அதுல 50 ரூபாய்க்கு நான் போய் பார்க்குற டாக்டர் இருக்கிறாரு, 500 ரூபாய்க்கு நான் போய் பார்க்குற டாக்டர் இருக்காரு. 2 பேரும் என்ன பொறுத்த மட்டும் ஈக்குவலி குட். சார் இந்த 30க்கும் 500க்கும் நிறைய டிஃபரன்ஸ் பார்க்க. 10 இயர்ஸ் இல்ல 10 இயர்ஸ் அதுக்கு மேல படிச்சிருக்காங்க. எவ்வளோ அவங்க ஒன்றும் ஜுரத்துக்காக சும்மா போறது, ஒரு குழந்தைய நான் அழைச்சிட்டு போறதுக்கு 500. சில பேர் வந்து 500 இஸ் a specialist, I'm sure, pediatrician. மந்தவழியில ஜெகன்மோகன் ஒரு டாக்டர் இருக்காரு, இன்னைக்கு வரைக்கும் 20 ரூபா வாங்குறாரு. ஜெனரல் பிசிஷியன் அவர். பிரிட்டிஷ் சிஸ்டம்ல இருந்து தான் மோஸ்ட்லி நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருந்து ஐபிசில இருந்து மற்ற எல்லாமே நம்ம எடுத்திருக்கோம் சார். ஆனால் நம்ம வந்து இது ஹெல்த் சிஸ்டம் மட்டும் அதை பேஸ் பண்ணி பண்ணல. சாருக்கு தெரியும் பிரிட்டனில் வந்து எப்படி ஹெல்த் சிஸ்டம்னா நேஷனல் ஹெல்த் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது சார். அங்கே எல்லாமே ஃப்ரீ டாக்ஸேஷன், பப்ளிக் ஃபண்ட்லேருந்து டாக்ஸேஷன்லேருந்து தான் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிடிபியில் வந்து பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆன் ஹெல்த்னு இருக்கு, பிரைவேட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆன் ஹெல்த் இருக்கு சார். இந்த வேரியேஷனுக்கு அதான் காரணமா? பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து இங்கிலாந்துல வந்து அதிகம் சார். ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 9% ஜிடிபியில் இருக்குன்னா அதில் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மட்டும் 8% ஃப்ரம் தி
பப்ளிக் ஃபண்டு. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1.1 வந்து பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், அது ப்ரைவேட் வந்து 2.7. WHO ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்கிறாங்க, 81லேயே சொல்லியிருக்காங்க சார், ஜிடிபியில் வந்து மினிமம் 5% வந்து யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் ஃபார் தி ஹெல்த் செக்டார்ஸ். யூகேல இருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ல இருந்து இல்லை கடைசி லேபர் வரைக்கும் they get the same treatment in same place. There's no difference. ரெண்டு சைட்ல இருந்தும் ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். இவங்க வந்து they represent only individuals. இவங்க எல்லாம் தனிநபர்களாக தான் அவங்கள பிரதிநிதித்துவப்படுத்தி தான் பேச முடியும். டாக்டர்ஸ் இங்கே வந்துருக்கக்கூடியவங்க அவங்க இந்த சிஸ்டத்தோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிடையாது. ரெண்டாவது சிஸ்டத்தை அவங்க தான் கிரியேட் பண்றாங்கன்னு முழுக்க அவங்களே நீங்க சார்ஜ் பண்ணவும் முடியாது. ஏன்னா இந்த சிஸ்டம் உருவாக்கப்பட்டதுல பாலிடிக்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் இருக்கு, அதுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. அதுக்கு அந்த சிஸ்டம் கீழே இயங்கி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ் இவங்க. இதான் ரொம்ப அடிப்படையான சிக்கல் அவங்கள பொறுத்த மட்டும். இங்க இருக்கிறவங்க இந்த சிஸ்டத்தினால ஒட்டுமொத்தமா பாதிக்கப்படக்கூடியவங்க. அந்த ஒட்டுமொத்தமா பாதிக்கப்படுற போது இவங்க பார்க்க ரெப்ரசன்டேட்டிவ் சிஸ்டத்துக்கு இவங்க தான். ஆனா உண்மையான ரெப்ரசன்டேட்டிவ் இவங்க இல்ல. அவங்க ஹிடனா இருக்காங்க. அவர் சொல்ல மாதிரி பல்வேறு விதங்கள ஹிடனா இருக்காங்க அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். யாருங்கிற சிஸ்டம் அது மாறினா மட்டும்தான் இது மாற முடியும். இப்ப இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, மருத்துவம் சேவையா இருக்கணும்னா அப்ப டாக்டர் வீட்டுல எப்படி சாப்பாடு என்ன, யாரும் இலவசமான வைத்தியம் பண்ணணும் நான் நிச்சயமா டிமாண்ட் பண்ண மாட்டேன். எல்லா வேலைக்கு போறவங்களும் அந்த வேலைக்கேற்ற ஊதியம், வேலைக்கேற்ற சம்பளம் வர மாதிரி மருத்துவருக்கும் அந்த சம்பளம் இருக்கணும், மருத்துவரும் சம்பாதிக்கணும். அந்த அடிப்படையை நம்ம முதல்ல ஏத்துக்கணும். அதை யாருமே மறுக்கவே முடியாது அடிப்படையில. ஆனா சேவைங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. என்ன இங்கிலீஷ்ல எசென்சியல் சர்வீசஸ் ஆக்ட்ல கீழே வரக்கூடிய எல்லா சேவையிலும் வேலை பண்றவங்களும் சம்பளம் வாங்கிட்டு தான் வேலை பண்றாங்க. ராணுவ சேவைக்கு காசு எல்லாமே எசென்சியல். இதுவா இருந்தாலும் நீங்க வேலை செய்யற ஆளுக்கு அது ஏற்ற ஊதியம் தரத்தான் தரணும். இலவச தொண்டுன்னு ஒண்ணு இதுல எதிர்பார்க்கறது முட்டாள்தனமானது, நியாயமற்றது. வேலை செய்யற எல்லாருக்கும் அதுக்கான ஊதியம் தரப்பட வேண்டும். அந்த ஊதியம் எந்த அடிப்படையில வருது, நியாயமான அடிப்படையில வருதா, அந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது, தொழில் வணிகமயமாக்கப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி வணிகமயமாக்கப்பட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல் சிஸ்டம் வணிகமயமாக்கப்பட்டிருக்கு. அதுதான் சிக்கல். நான் வந்து ஏராளமான நோய்கள் இருக்கிற ஒரு பேஷண்ட். நான் வந்து ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட், டயபெட்டிக் பேஷண்ட். ஒரு வருஷத்துல 4 அடையாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு 4 நாள் இருந்து திரும்பி வரேன். இவ்வளவு ட்ரீட்மெண்ட்டோட தான் இருந்துட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு நேரடியா இது பூராவே நான் அனுபவிக்கிற அனுபவத்துல இருந்து சொல்றேன். வணிகமயமாக்கப்பட்டிருக்குன்னு பிரச்சனை. நான் வந்து எனக்கு இந்த ஹீமோகுளோபின் வந்து லோவா இருக்குங்கிறதுக்காக வாரத்துக்கு 3 நாள் நான் இன்ஜெக்ஷன் போட்டுக்க வேண்டியிருக்கு. இப்போ இன்ஜெக்ஷன் நான் வீக்லி த்ரைஸ் போட வேண்டியிருக்கு. இந்த இன்ஜெக்ஷன் மருந்து நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போது எனக்கு அந்த இன்ஜெக்ஷனுக்கு 750 ரூபா சார்ஜ் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல் நான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வந்துட்டு வீக்லி போடும்போது என்னோட டாக்டர் கிளினிக்ல அங்கே இருந்தா இந்த மெடிசனை நான் வாங்கினேன்னு வச்சுக்கோங்க, இதை எனக்கு வந்து 450 ரூபாய்க்கு கிடைக்குது. அதே மெடிசின் அதே கம்பெனி டாக்டர் கிளினிக்ல 450 ரூபாய்க்கு கிடைக்குது. சவுகார்பேட்டையில ஹோல்சேல் டீலர் கிட்ட நான் 300 ரூபாய்க்கு அந்த மெடிசனை வாங்குறேன். அதே மெடிசன் நான் இப்ப வந்து வீக்லி இந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது ஒரு கிளினிக் போறேன், நர்ஸை போட சொல்றேன். நான் ஹாஸ்பிட்டல் படுத்திருக்கும் போது இந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷனுக்கு 70 ரூபா சார்ஜ் பண்றாங்க, இன்ஜெக்ஷன் போடுற சார்ஜ். நான் வந்து கேஷுவலா ஒரு கிளினிக் உள்ள நுழைஞ்சு ஒரு சிஸ்டர் கிட்ட இதை கொடுத்து எனக்கு போடுங்கன்னு போட சொல்லும் போது 10 ரூபா கொடுக்குறேன். என்ன, அதே இன்ஜெக்ஷன் போடுற விஷயத்துக்கு அவங்களுக்கு நான் 10 ரூபா தரேன். அதே ஹாஸ்பிட்டல் எனக்கு இன்ஜெக்ஷன் போடும்போது 70 ரூபா சார்ஜ் பண்றாங்க. கேட்டா ஓவர் ஹெட்ஸ்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதான் விஷயம். நீங்க கேக்குற இந்த இவ்வளவு விவாதம் நடந்ததுக்கு வந்து காரணம் வந்து முடிச்சிடறேன் சார். இட் இஸ் ஒன்லி பார்ட்லி ட்ரூ, இட் இஸ் நாட் டோட்டலி ட்ரூ. என்ன, அந்த ஓவர் ஹெட்ஸுக்கு ஒரு ரீசனபிள் ஓவர் ஹெட்ஸ் இருக்கு, அண்ட் ப்ராஃபிட் மார்ஜினுக்கு ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சினிமா வந்து 1 கோடி ரூபாய்க்கு படத்தை எடுத்துட்டு 100 கோடி ரூபாயில சம்பாதிக்கிறதுக்கும் 1 கோடி ரூபாயில படம் எடுத்துட்டு 3 கோடி சம்பாதிக்கிறது வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்ப அந்த ப்ராஃபிட் மார்ஜின்ங்கிற அம்சத்தை பார்க்காதீங்க நீங்க எங்ககிட்ட சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமாக இந்த தொழில பண்ணப்பட்டிருக்கூடிய வணிகமயத்தன்மை இருக்குல்ல, அதுதான் சிக்கல். டாக்டருடைய அறிவு சிக்கல்ல, டாக்டருடைய சேவை மனப்பான்மை சிக்கல் கிடையாது, டாக்டருடைய டெலிவரி சிஸ்டம் சிக்கல் கிடையாது. என்ன, இதுல இருக்கக்கூடிய கமர்ஷியலைசேஷன் ஆஸ்பெக்ட நீங்க எப்படி மாத்த போறீங்கன்னா ஒரே ஒரு வழியில தான் மாத்த முடியும். நீங்க எப்ப பிரைவேட் ஸ்கூல்ஸ் நிறுத்த முடியும்? கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பூரா குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல் தானா அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பூராவே நீங்க மாத்திட்டீங்கன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன கமர்ஷியலைஸ்டா நம்ம வந்து ஆக்கியிருக்கோமா? கவர்மெண்ட்டுக்கு ஒரு பங்கு இருக்கா? அவர் சொன்ன மாதிரி பிரைவேட் லெபராட்டரிஸ் அவங்க வந்து கேட்கறதுல ஒரு பங்கு இருக்கா? இல்ல தனி மனிதத்துவத்துல அவங்க எல்லாம் சாராம்சத்தோட ஒழுங்கா தான் இருக்காங்க, இதையும் மீறி பல விஷயங்கள் இருக்குங்கிறதுக்கு எடுத்துரைக்கிறதுக்காக தான் டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. இவ்வளவு நேரம் அரங்கத்துக்கு வந்து உங்களோட கருத்துக்கள் பதிய வச்சதுக்காக ஞானி சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி கொடுக்குறேன். நில், கவனி, சொல்.
இந்த களம் இதோட சூடு இன்னும் கொஞ்சம் மாற போகுதுன்னு நினைக்கிறேன். இது வெறுமனே ஒருத்தர் நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், தனி மனித தாக்குதல்கள் இல்லாம ஆரோக்கியமான பல விஷயத்தை கொண்டு போக முடியுமா பாக்குற உங்களுக்கு அப்படிங்கறது தான் நில்கவனி சொல் மேடை முயற்சி பண்ணிட்டு இருக்கு. யாரெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறீங்க கை தூக்கலாம். யாரெல்லாம் போறீங்க? நம்ம சுத்தமா இருந்தாதான் ஹாஸ்பிட்டல் சுத்தமா இருக்கும். இங்கேயே பாருங்களேன் 30% தான் நம்ம போறோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு. பாதி பேர் போறதுல இன்க்ளூடிங் மீ. நானும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏன் போறதுலன்னு ஒரே வேர்டு என்னன்னா, முன்ன தர்ம ஆஸ்பத்திரி, பிச்சைக்காரனுங்க போற ஆஸ்பத்திரின்னு அது பேரு. அதனால தான் அதை போறது இல்லை தவிர வச்சு, இப்பெல்லாம் வந்து கலியுகம் பிறந்து நல்ல விழிப்புணர்ச்சி வந்துச்சு, எல்லாமே போறாங்க. போறதுக்கு கீவு கட்டி நிக்கிறாங்க. நீங்க பேசின 2 வார்த்தை தான், ஏன் தர்ம ஆஸ்பத்திரி போலன்னா, தர்ம ஆஸ்பத்திரி பாரு இப்ப வந்துச்சு பாரு வாயிலே. ஒரு காலத்துல தர்மாஸ்திரினா இந்த ஏழைகள், எளியவைகள், தாழ்த்தப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் போற ஹாஸ்பிட்டல்னு ஒரு முத்திரை இருந்தது. இப்போது அப்படி இல்லை. IAS ஆஃபீஸர்ல இருந்து IPS ஆஃபீஸர்ல இருந்து பெரிய பெரிய ஆள் வரைக்கும் போறாங்க. அதனால இப்போ ஒன்னு நீங்க அரசாங்கத்தை பத்தியோ மருத்துவமனையை பத்தி பேசுறதுக்கு இந்த தேவையில்லாத மேட்டர் ஆகிப்போச்சு. இப்போ 30 பேர்லாம் தூக்கல, எல்லாம் தான் இன்னும் கொஞ்சம் நானும் தூக்க வேண்டி தூக்கல. கையை அவங்களுக்கு நோவுது. அதை பார்த்துட்டு நீங்க வந்து அங்க இருக்கிற டாக்டர் இல்ல அங்க இருக்கிற டாக்டருங்களை என்ன நீங்க பேசினாலும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போற எண்ணிக்கை குறைவுதான். அதெல்லாம் இப்பெல்லாம் ரொம்ப ஹெவியா போச்சு. இதுலயே வந்து இப்ப இருக்கிற டாக்டருங்களை நான் பொதுவா சொல்றேன், யாரையும் குறைச்சல. இப்ப இருக்கிற டாக்டருங்களே டாக்டர் கிளினிக் வச்சுருக்கிறீங்களே, இப்போ இருக்கிற ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கும் இப்ப இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் இப்ப திறந்திருக்கிற மவுண்ட் ரோட்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம ஆளுங்க போறதுக்கு காத்துனுக்குறாங்க. அதுக்கு டேட்டே கிடைக்கல. அவ்வளோ பெரிய மருத்துவ வசதி நம்ம தமிழ்நாடு அரசுல வந்து கிளீனா மருத்துவம் நம்ம அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்கு சார். நீங்க என்ன பண்றீங்க சார்? நான் பிசினஸ் பண்றேன். என்ன எடை போட முடியாதுங்க. நான் பிசினஸ் எடை போடலங்க. இல்ல நான் ஒரு பிசினஸ்மேன். நல்லா ஃப்ளூயண்டா பேசுறீங்களே. ஆமா, நான் ஒரு பிசினஸ்மேன். ஏன்னா எதுக்கு வந்துக்கிறேன்னா, இதெல்லாம் நான் டிவில தான் பார்ப்பேன், டிவி கூட பார்க்க மாட்டேன். என்னுடைய மகளை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் சும்மா டெஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த டெஸ்ட் மூலியமா ஒரு சாவடிச்சிட்டாங்க. அந்த வைத்தியச்சில தான் அதுக்காக ஒரு கோயில் மாதிரி உக்காந்துக்கிறேன் தவிர்த்து டாக்டரை நான் குறை சொல்லலை. அவங்களுக்கு ஏன் ட்ரெஸ்ஸு கொடுத்துன்னு சொன்னது இங்கே யாருமே பேசலை. தெய்வமோ அந்த மரியாலோ இல்லை எந்த ஒரு மேல் லோகத்தில் இருக்கிறவங்களோ அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸில் தான் வருவாங்க. அதுக்காக தான் அவங்கள வெள்ளைன்னு சொன்னாங்க. அதை விட்டு இந்த காய்க்கும் அதுக்கும் எதுக்கும் பேசுனீங்க எனக்கு பைத்தியமே பிடிச்சிடுச்சு. அவங்க ஒரு தூய்மையான ஆளுங்க. அவங்க எதுவுமே அது வியாபாரன்றது வேறு, தன்னுடைய படிப்புன்றது வேறு, குடும்பத்தை விட்டுட்டுன்றது வேறு. தெய்வம் யாருக்குமே யாருக்கே உடம்பு நோவுதோ தலை நோவுதோ யாரையும் நினைக்க மாட்டான், டாக்டரை தான் நினைக்கணும். ஐயோ அந்த டாக்டர் இருப்பாரோ. டாக்டர்ன்றது தூய்மையான கதை. அந்த கதைக்கு ட்ரெஸ் நீங்க பேசுனதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் கொஞ்ச நேரம் போயிட்டு டீ குடிக்கலான்னு அதுவும் உள்ள வந்துட்டேன். இவருக்கு வந்தா இவர் வெள்ளை காட்ட கூடனால டாக்டர் மாதிரி ஆயிடுவாரு. இப்ப இந்த நிகழ்ச்சியில இவரை வெள்ளையா காட்டணும்னா டாக்டரே வந்து நடுவில் நிக்கிறாருவாங்க. அதனால கலரா வராரு. இவர் வந்து வியாபாரம் நல்லா. அதனால வந்து சார் 30 ரூபா வாங்குறவரும் டாக்டர் தான். 500 ரூபா 30 ரூபா டாக்டரு மாநகராட்சியில படிக்க வைப்பாரு, 500 ரூபாய் டாக்டரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல படிக்குவாரு. இவ்வளவு தான் வித்தியாசமா தருவேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் போலாம் அப்படின்னு நீங்க யார் சார் ப்ரிஃபர் பண்றீங்க? நீங்க அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்றதோ ரிக்வெஸ்ட் பண்றதோ சும்மா கை தூக்குனா போதும். நல்லா இருக்கேங்க, ஆரோக்கியமா இருங்க. ஆல்மோஸ்ட் 90% டாக்டர்ஸ் இங்கே படித்தவங்க எல்லாருமே கவர்மெண்ட்டில் படித்து வந்தவங்க தான். ஸோ கடைசி வரையும் 30 வயசு வரையும் அவங்க கவர்மெண்ட்டில் தான் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் ஒன்லி த அகைன் டிமாண்ட் சப்ளை தான் அங்கே ப்ராப்ளமே. அங்கேயும் ஒரு டாக்டர் இருப்பாங்க, 200 பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. எப்படி பார்க்க முடியும்? அதுதான் இவங்களுக்கு சார்ட்ட கொடுங்க. ஒரே நிமிஷம் சார், கண்டிப்பாக இது பேசியே ஆகணும் சார். நான் வந்து +2 படிக்கும்போது எனக்கு இங்கே சீட் கிடைக்கல, மெடிக்கல் சீட் கிடைக்கல. ஆனால் எங்கள் அப்பா அம்மா என்ன நினச்சாங்க, டாக்டர் தான் படிக்கணும்னு நினச்சாங்க. ஏன்னா என்னுடைய உட்கிராமம், எனக்கு கரண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த டாக்டர் படிக்கிறக்காகவே நான் வெளிநாடு போய் படிச்சுட்டு வெளிநாட்டில் வேலை பார்க்காம இந்தியாவுக்கு வந்திருக்கேன். எதுக்கு? பொதுமக்களுக்கு சேவை பண்ண. அதையும் புரிஞ்சுக்கிற மாட்டீங்க. நான் கேட்குற கேள்வி சிம்பிளானது. நிறைய பேர் காசு இல்லாமல் வந்திருப்பாங்க, அந்த ஆப்ரேஷனுக்கு அஃபோர்டபுளா இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷன் நம்ம பார்க்குற பிரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கும். அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்கன்னு கைட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக செய்வோம். அவங்களால கூட அதான் கேட்குறேன், அதுக்கு ஒரு விளக்கம் வேணும். பேஷண்ட் அதாவது அவங்களால வந்து தனியார் ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியாது, செலவு செய்ய முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தாக்கா நாங்கள் கைட் பண்ணி கண்டிப்பாக எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலும் கைட் பண்ணி அனுப்புவோம். பப்ளிக் ஃபர்ஸ்ட்ல ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்குது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போனால் தான் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனால் கிடைக்காதுன்ற ஒரு இவங்ககிட்டயே ஒரு ராங் கான்செப்ட் இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இல்லாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெளியே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கிடையாதுன்றதை நான் சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு அனஸ்தீசிஸ்ட் இருப்பார், ஒரு சர்ஜன் இருப்பார், ஸ்டாஃப் நர்ஸு, தியேட்டர் பாய், 2 நர்ஸுங்க, அவ்வளோதான் இருப்போம். பட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு கேஸ் ஆப்ரேஷன் பண்ணால் சீஃப் இருப்பார், 2 அசிஸ்டண்ட் இருப்பாங்க, பிஜிஸ் இருப்பாங்க, ஸ்டாஃபுங்க இருப்பாங்க.
நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா சீஃப் பதில் சொல்லணும், டீன் பதில் சொல்லணும் பதறுவார். மெஷின்ஸே இருக்கும், எல்லாமே இருக்கும். ஏன்னா நம்ம மக்களை வந்து அது சரியா புரிஞ்சு யாரும் போய் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது கிடையாது. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் எல்லா வியாதிகளுக்கும் ஃப்ரீயா பாக்குறாங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் குறிப்பா? கண்டிப்பா சார். எல்லா வியாதிகளுக்கும் எல்லா வியாதிகளும் பார்க்கறதுக்கு தான் சார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆனா பணம் வாங்குறாங்க. அது ஒரு சில பேர் பண்றது, பணம் வாங்குறது, அந்த இதெல்லாம் அது மாதிரி. நான் ஏன் கேக்குறேன்னா, இங்க பாத்துக்கிட்டு இருக்கவங்க பப்ளிக் இருக்காங்கல்ல, இந்த வியாதிகளுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. சப்போஸ் அப்படி ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் ஏகப்பட்ட காசு வாங்குவாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். அதுக்காக கண்டிப்பா கிடையாது சார். எல்லா டிசீஸ்க்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நல்ல ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. we have got வெரி குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நல்லா நீங்க ஆனா பப்ளிக் தான் வந்து அந்த நல்ல கான்செப்ட் கிடையாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனால் இவங்க இல்ட்ரீட் பண்ணுவாங்க, இங்கே ஒன்றுமே இருக்காது, அங்கே போ இங்கே போ, அது இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இருக்க ஒர்க் லோடு. ஏன்னா இப்போ வந்து ஒரு 10 பேர் பார்க்க வேண்டிய நேரத்தில் 1000 பேர் பாருன்னா அந்த டாக்டருக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்கும். அது ஸ்டாஃப்னஸ் வந்து ஸ்டாஃப்னஸாகவே பிஹேவ் பண்ண மாட்டாங்க. போ சிப்போ இல்லை, ஆக்டிவிஸ்ட்டை கேட்போம். நீங்கள் பொதுமக்கள் டாக்டர்ஸ்னு பேச வேண்டாம். மக்களோட பார்வையில் அரசாங்க மருத்துவமனைக்கு போகிறத ஒரு கௌரவ குறைச்சலாம் நினைக்கிறோமா? அங்கே போய் ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ்லாம் நிற்கிறதுக்கோ, அந்த வார்டு வாய் கிட்ட திட்டு வாங்குறதுக்கோ, டாக்டர் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுறதே ஒரு கௌரவ குறைச்சலாம் உண்மையாக நினைக்கிறோமா? நிச்சயமாக இருக்குது. நீங்கள் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பத்திரிகையில் ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க. ஒரு மூத்த அரசியல் தலைவராக இருக்கிற நல்லக்கண் ஐயா தன்னுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்பது செய்தி. அது செய்தியாகுது. இப்போ போன வாரம் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தன்னுடைய மனைவியை பிரசவத்திற்காக அரசு மருத்துவமனையில் இணைத்தார் என்பது செய்தியாகிறது. அப்போ சமூகத்தில் அந்தஸ்து மிக்கவர்களாக இருப்பவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்க சென்றால் அது செய்தியாகிறது. இப்போ வளமையாக நடப்பது செய்தியாகாது, எப்போவாவது நடக்கிறது தான் செய்தியாகும். அதை கவனிக்கணும் நம்ம. அப்போ சமூகத்தில் அந்தஸ்தாக இருக்கக்கூடியவர்கள், பொருளாதாரத்தில் வலிமையாக இருக்கக்கூடியவர்கள் அங்கே போறதில்லைங்கிறத இதுல தெரிஞ்சுக்கலாம். நம்ம யாராவது ஒருத்தர் போறதுனால அது செய்தியாகுது. அப்போ போறது யார்? அரசு மருத்துவமனைக்கு போக வேண்டிய நிர்பந்தத்தில் நெருக்கடியில் இருப்பது யார்? சாதாரண ஏழை எளிய மக்கள். அவர்கள் அங்கதான் போக முடியும், வேற எங்கேயும் போக முடியாது. அப்போ அந்த மக்கள் அங்க போய் என்ன துன்பத்தை அனுபவிக்கிறாங்கிறத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொருளாதாரத்தில் வலிமை பெற்றவர்களும் சமூக அந்தஸ்து பெற்றவர்களும் ஒரு இடத்திற்கு போக மறுக்கிறார்கள், அங்கே சாதாரண மக்கள் போகிறார்கள். அந்த இடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த திருவல்லிக்கேணி அரசு மருத்துவமனையில எலி கடித்து குழந்தை இறந்த செய்தியை நம்ம பார்த்தோம். அந்த ஆக்சிஜனுக்கான வெண்டிலேட்டர் இல்லாம கரண்ட் மின் தடைப்பட்டு அரசு மருத்துவமனையில 2 பேர் அனுமதிக்கப்பட்டிருந்தவர்கள் இறந்த செய்தியை நம்ம பார்த்தோம். நரகத்தை பார்க்கணுமா, அரசு மருத்துவமனைக்கு வாங்கங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு மிக மோசமாக அரசு மருத்துவமனைகள் நடத்தப்படுகிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, ஞானி சார் சொன்னதை 100க்கு 100 விழுக்காடு நான் வழிமொழிகிறேன். அரசு மருத்துவமனை வேண்டுமென்றே இப்படி செய்கிறது. ஏனென்றால் இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்கிறது. பன்னாட்டு மருந்து கம்பெனிகள், பெரிய பல கார்பரேட்டுகள், அரசுக்கும் இடையில் மிகப்பெரிய கூட்டு ஒப்பந்தம் இருக்கிறது. அவர் அழகா ஒரு பள்ளிக்கூடத்தை உதாரணம் காட்டினார். இன்னைக்கு அரசு வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்குது பள்ளிக்கல்வி. என்னன்னா 2000 ஆரம்ப பள்ளிகளை மூடப்போகிறோம்னு சொல்லல, அருகாமை பள்ளிகளோடு இணைக்க போகிறோம்னு சொல்றாங்க. அப்படின்னா 2000 பள்ளிகளை மூட போகிறோம் தான் அர்த்தம். அருகாமை பள்ளியோடு இணைக்க போகிறோம்னா 2000 பள்ளி கூட காலியாக போகுதுன்னு அர்த்தம். ஏன் அந்த ஸ்கூல் காலியாச்சுது? அங்க அட்மிஷன் இல்லை. ஏன் அட்மிஷன் இல்லை? அந்த ஊர்ல படிச்சுட்டு இருந்தவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? பக்கத்துல இருக்க பிரைவேட் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அப்போ தனியார் பள்ளிகளை நோக்கி அரசு பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்தவர்கள் போக வேண்டிய தேவை ஏன் வந்தது? இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, ஆசிரியர் இல்ல, கூரை இல்ல, ஒழுங்கான கழிப்பறை வசதி இல்ல. அப்போ இதை செய்து கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிற அரசாங்கம் வேண்டுமென்றே கழிப்பறை வசதி செய்து கொடுக்காமல், கூரை போடாமல், ஆசிரியர்களை நியமிக்காமல் ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தும் போது அங்க இருக்கிற தனியாருக்கு ஆட்டோமேட்டிக்காக அட்மிஷன் வரும், அவர் சம்பாதிப்பார். இதை ஊக்குவிப்பதற்கு இந்த பள்ளிக்கூடத்தை இப்படி நாசப்படுத்துகிறதோ அரசாங்கம், அப்படித்தான் தனியார் மருத்துவமனைகளை ஊக்குவிப்பதற்கு அரசு மருத்துவமனையை நாசப்படுத்துகிறது. ஏத்துக்கிறீங்களா? அதை தெரிஞ்ச யாரும் இந்த மாதிரி தனியார் துறையை வந்து ஊக்குவிக்கின்றதுக்காக கவர்மெண்ட் பண்ற மாதிரி எனக்கு தெரியல சார். இன்னைக்கு நிறைய அந்த எலி கடிச்சு குழந்தைங்க இறந்தாங்க, ஆஸ்பத்திரி, அரசு ஆஸ்பத்திரி, அதெல்லாம் வந்து ஒரு செய்தியா இன்னைக்கு பாக்குறோம். தனியார் ஆஸ்பத்திரியில பெரிய கொலைகளே நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ரமணா படம் வந்து ஒரு சின்ன உதாரணம் தான். நான் சொல்றேன், என்னுடைய நண்பனுடைய தங்கச்சிய என்ன ஒரு நோயினே தெரியாம 3 நாள் வச்சிருந்தாங்க. எப்படி வச்சிருந்தாங்கன்னா, போன உடனே ஆக்சிஜனை போட்டு மூஞ்சில போட்டு அடைச்சிட்டு எதுவுமே சொல்லல. ஒரு கட்டத்துல வந்து அவங்களால வந்து
கட்ட முடியல. இவருக்கு இவ்வளோ பெரிய கவர்ல வந்து மெடிசன் கீழே வந்து அவங்க மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காங்க, வாங்க சொல்லிருக்காங்க. அவங்களும் போய் வேற ஒண்ணுமே தெரியாதவங்க போய் வாங்கியிருக்காங்க. ஒரு கட்டத்துல நான் வந்து தலையிட்டு இருக்கப்ப என்ன ஏதுன்னு கேட்கும் போது அந்த டாக்டருக்கு வந்து இதுவும் தெரியாது, தமிழும் தெரியாது. கேட்டதுக்கு அப்புறமா எங்களால டயக்னோஸே பண்ண முடியல, என்ன பிரச்சனைன்னா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு. சரி என்னதான் பண்ணணும், ஒரே பெஸ்ட் ஜிஹெச்சுக்கு தான். ஜிஹெச்சுக்கு போனா கண்டிப்பா காப்பாத்திடலாம். இது ஏன் இவ்வளவு நாளா சொல்ல, 3 நாளா ஏன் சொல்ல? கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. 30,000 ரூபான்றது சாதாரண தொகை இல்ல. இப்போ உடனடியா சரி ஓகே ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணுங்க, முடியாது, அதுக்கு தனியா சார்ஜ் ஆகும். அப்புறமா வந்து நண்பர்கள் தான் வந்து உதவி செஞ்சு ஒரு ஆம்புலன்ஸ் இது பண்ணி கொண்டு போய் வந்து அனுமதிச்சோம். அனுமதிச்சதுல அன்னைக்கு சாயங்காலம் போய் பாக்குறோம், கை வந்து இவ்வளவு பெருசா வீங்கி இருக்கு. என்ன ஏன் கை வீங்கி இருக்கு அப்படின்னு பார்த்தா நர்ஸ் போட்டு எங்களை திட்டுறாங்க. ஏங்க திட்டுறீங்கன்னா ட்ரிப்ஸ் ஏத்தின அந்த ஊசிய அந்த நீடுல வந்து உள்ளே வச்சு அமுச்சு விட்டுருக்காங்க. துடிச்சு போயிருக்கு அந்த பொண்ணு, அந்த தங்கச்சி துடிச்சு போயிருக்கு. இது வந்து இந்த ஒரு கவனக்குறைவு வந்து நம்ம பொது அரசு மருத்துவமனையில வந்து இந்த மாதிரி நடந்துதான் ஒரு செய்தியா பெரிய இதுவா பாக்குறோம். இதுவே தனியார் ஆஸ்பத்திரிக்கு விளம்பரமா போடுது. ஆனா பல தனியார் ஆஸ்பத்திரிகள் அடிக்கிற கொள்ளைக்கு வந்து ஒரு அளவே இல்லாம இருக்கு. பல பத்திரிகைகளை வந்து விலை பேசி வாங்குறாங்க. இந்த செய்திகள் வெளியில தெரிய விடாதபடி செய்யறாங்க, திட்டமிட்டு செய்யறாங்க. சினிமால காட்டுறதெல்லாம் நிஜமா? நீங்க வந்து கொச்சப்படுத்தாதீங்க, நடந்த தகவலை நீங்க வந்து கொச்சப்படுத்தாதீங்க. இது ரொம்ப வந்து கீழ்த்தரமான ஒரு வாதம் இது. இல்லன்னா ஒரு நிமிஷம், உங்களுக்கு தெரியாதுதா? நான் உங்களுக்கு காமிக்கிட்டா? சினிமால காட்டுறதெல்லாம் நிஜமா? பார்க்காம எனக்கு புரியவே இல்லை. அப்ப நான் சொன்னது என்னமோ கதையை சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒண்ணு சொல்றேன் சார், தூக்கின எல்லாருமே அரசு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொன்னதுல அவர் மட்டும் தான் கை தூக்கல. ஆனா நீங்க தூக்கின எல்லாருக்கும் நான் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா அவர் வந்து தனியார் ஆஸ்பத்திரி வச்சு பல லாபம், பல லட்ச ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறவரா இருப்பாரு. இன்னைக்கு இல்ல, அதுதான் இது விஷயம். சார் கைண்ட்லி நான் வந்ததே ஆடி கார்ல தான் வந்திருக்கேன். நான் உங்களை சேலஞ்ச் பண்றேன். நான் சேலஞ்ச் பண்றேன். இல்ல நான் சொல்லக்கூடிய செய்தி, நான் சொல்லக்கூடிய தகவல நீங்க வந்து பொய்ன்னு சொல்லுங்க. அந்த ஆஸ்பத்திரி என்னன்னு சொல்றேன். முழுச கற்பனை இது. இந்த மாதிரி எல்லாம் எங்கேயும் நடக்காது. நான் தான் இல்லன்னு சொல்றேனே. முடிஞ்ச நீங்க யாராவது என்கிட்ட சேலஞ்ச் பண்றீங்களா? அது நடக்கலன்னு ப்ரூஃப் பண்ணுங்க. ப்ரூஃப் பண்ணுங்க. நிகழ்ச்சி முடிஞ்சோனே நான் இது பண்றேன். எவிடன்ஸ் இல்லாம பேசாதீங்க. இது போன்ற சம்பவங்கள் நடக்கலையான்னு கேட்டா நிறைய நடக்குது. நிறைய நடக்குது சார். ஆனா அவர் சொன்னது போய் சார். இல்ல இந்த கேளுங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிற அநேக தனியார் மருத்துவமனைகள், அந்த மருத்துவர்கள் பகலில் எங்கே வேலை பார்க்கிறார்கள் என்றால் அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவர்களை வேலை பார்க்கிறார்கள். அரசு மருத்துவமனையில் 5 மணிக்கு வேலையை முடித்து விட்டு நேரா போய் தான் நடத்துகிற சொந்த கிளினிக் போய் பார்க்கிறார்கள். இது நடக்குதா இல்லையா? ஆனால் அது தவறு. ஏன்னா என்ன காரணம் கேட்போம். உங்க தவறு இல்ல, அது உங்க தவறு இல்ல, அது உங்க தவறு இல்ல, அதுதான் அரசாங்கத்தினுடைய தவறுங்க. ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் ரயில்வேயில் மருத்துவமனையில் இருக்குதுல்ல, அந்த மருத்துவமனையில் வேலை பார்க்கிற மருத்துவர் போய் தனியார் மருத்துவமனை நடத்த முடியாதுல்ல. அது போல மாநில அரசிலும் சட்டம் வரணும். வந்தாதான் அந்த பிரச்சனை தீரும். ஒரு விஷயம் கேளுங்க. ஏன்னா இவர் சொன்னது வந்து நடக்கல, நீங்க சொல்றதுதான் தப்பு. ஏன்னா இது மாதிரி எத்தனை சம்பவம் நடக்கு தெரியுமா? வயிற்றுக்குள்ள பஞ்ச வச்சு பெரம்பலூர் மாவட்டம் லெப்பைக்குடி காட்டுல சார் நெக்லிஜென்ஸ் எங்க ஒண்ணு இல்ல சார், எங்க ஒண்ணு இல்ல. நான் சொல்றேன், நான் பேர் ஊரோட சொல்றேன். பெரம்பலூர் மாவட்டம் லெப்பைக்குடி காட்டுல பஞ்ச வச்சு வயிற்றுக்குள்ள அடைச்சு அந்த பொண்ணு இறந்து போச்சு. நான் உங்களை குற்றம் சொல்ல வரல. என்னன்னா அலட்சியமாக செய்வதால் ஒரு 100 ஆபரேஷன் நடந்ததுன்னா ஒரே நிமிஷம், நான் இந்த நிகழ்ச்சி மூலமா ஒரு சவால் சொல்றேன். அந்த நிகழ்ச்சி நடந்தது. நாங்க ராத்திரி வந்து அந்த தனியார் ஆஸ்பத்திரியை 11 மணிக்கு வந்து முற்றுகையிட்டோம். சார் அவர் சொல்றது இந்த நிகழ்ச்சியில கொடுக்கணுமா? ஒரே நான் தயவுசெய்து ஒன்று சொல்கிறேன் எல்லாருக்கும், கொஞ்சம் இதுவாக கேட்டுங்க. என்னுடைய 13 வயசு பொண்ணு 19 வயசு அப்போது படிச்சுட்டு இருந்து டான்ஸரு எல்லா இதுலேயும் சிறந்தவ இருக்கும். நான் வந்து அந்த விளம்பரத்தை பார்த்து ஒரு தொலைக்காட்சியில் அது மூலிமா அந்த டாக்டராண்ட போயிட்டு அது போய் பார்த்தாரு. அதை பார்த்துட்டு ஒன்றும் இல்லையே டெஸ்ட் வயிறு நோதுனாரு. ஏதோ டெஸ்ட்டு ஒன்றும் இல்லையே போகலாமினார். நான் அவருக்கு ஒரு விசிட்டிங் கார்டு எனக்கு கொடுத்தாரு, நான் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தேன். அப்போ வந்து அந்த மெடிக்கல் கிளைம்ன்ற ஒரு கார்டு என் பாக்கெட்டில் இருந்தது. பாப்பா என் பொண்ணுக்கு வந்து இப்போ ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் மெடிக்கல் கிளைம் பண்ணலாம். அதை பார்த்துட்டு மெடிக்கல் கிளைம் கூட பண்ணுறீங்களானார். பண்ணுறேன் சார் என்ன. சரி, என்னுடைய ஹாஸ்பிட்டல் பெருங்குடியில் இருக்குது, பேர் சொல்ல விரும்பலை, அது பெரிய ஹாஸ்பிட்டலு, அதனால் அங்கே வந்துருங்கன்னாரு. சரி வாங்க, என்னத்துக்கு நாங்கள் அங்கே வரணும்? இல்லைங்க கவர்மெண்ட்டில் தான் நீங்கள் மெடிக்கல் கிளைம் தானே பண்ணுறீங்க, அந்த மெடிக்கல் இதுலேருந்து நான் வாங்கிக்கிறேன், நீங்கள் ஒன்றும் பணம் என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கினார். பெருங்குடிக்கு போனோன்னே அந்த கார்டு ஒன்று இருக்குது, அதை தேய்ச்சிட்டு அப்பாயின்மெண்ட். என்னத்துக்குங்க அப்பாயின்மெண்ட்டு? என்ன இல்லைங்க சும்மாங்க 3 நாள் இருந்தால் தாங்க நான் மெடிக்கல் கிளைம்லேருந்து நான் அதை இது பண்ண முடியும்னாரு. என்ன நான் போய் பார்த்தேன் அந்த ரூமெல்லாம். சரி, என் பொண்ணாண்ட சொன்னேன், ஏமா மெடிக்கல் கிளைமில் தானே வாங்க போகிறாங்க பணம், 3 நாள் இருக்கலாமா? ஒன்றும் இல்லை, ஸ்டைலாக தானே இருக்குது, ரூமெல்லாம் பெருசாக இருந்தது. சரி, என் பொண்ணு டான்ஸ் ஆடின்னு அப்படி பார்த்துட்டு வந்து மறுநாள் காலையில் ஒரு டெஸ்ட்டுன்னு எடுத்துப்பாங்க. அந்த டெஸ்ட்டு என்னடான்னு கேட்டால்
அதை லேப்ரோஸ்கோப்பி பண்ணணும்னு எடுத்துன்னு போனாங்க. எனக்கும் கொஞ்சம் தெரியும், எனக்கும் டாக்டர்ஸ் எல்லாம் தெரியும். லேப்ரோஸ்கோப்பின்றது ஒரு சின்ன ஒரு மேட்ரு. ரைட்டு உள்ளே போச்சு. உள்ளே போனோடனே ஒரு கால் ஹவரில் இட்டுன்னு வரேன்னு போனாங்க. ஒரு அரை ஹவர் ஆச்சு, 1 ஹவர் ஆச்சு, 2 ஹவர் ஆச்சு, 3 ஹவர் ஆச்சு. அப்புறம் நான் என்னுடைய வீட்டில் கேட்டேன், என்ன இன்னும் வரலையாண்ணா? எங்கள் வீட்டில் கேட்டாங்க, என்னங்க இன்னும் உள்ளே போச்சு இன்னும் வரலன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நம்மளாம் விஐபிங்க, ரொம்ப வெயிட்டான ஆளுங்க, அதனால ரொம்ப டெஸ்ட்டு தனியாக தான் இருக்கோன்னு. அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு 5 ஹவர் இருந்தேன். அப்புறம் நான் ஒரு 1 மணி அளவில் 5 மணி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ நடந்துடுச்சுன்னு. 5 மணிக்கு மேலே நான் என் காரை எடுத்துன்னு என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் 1 மணிக்கு மேலே ஹார்ட் அட்டாக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு அதைப்பட்டது சாவடிச்சுட்டு ரமணா ஸ்டைலில் ஃபஸ்ட்டு பெட்லேயே சாவடிச்சிட்டாங்க. சாவடிச்சுட்டு அதை அப்படியே ஒரு ரமணா ஸ்டைலில் பண்ணிக்கினே இருந்துட்டு அப்புறம் 1 மணிக்கு மேலே ஒரு நாள் ஆவலன்ற காரணத்துக்காக 1 மணிக்கு மேலே இந்த ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு அது ஆயிடுச்சுன்ட்டு பண்ணாங்க. அப்புறம் மறுநாள் காலையில் நான் போயிட்டு எங்கள் ஊர் ஜனங்கள், எங்கள் ஜாதி ஜனங்கள் எல்லாம் போயிட்டு பஸ்ஸு அந்த போராட்டம்லாம் பண்ணி அது மேலே ஒரு கேஸும் ஒன்று போட்டு அந்த நடக்குதுங்க. ஒரு சில டாக்டருங்கெல்லாம் இது மாதிரி பண்ணுறது உண்மை. இந்த வியாபாரமாக ஆக்குறது ஒரு சில டாக்டர் இருக்கிறாங்க. வியாபாரத்திலே இப்போ ஒரு பாதி பேர் ஓரளவுக்கு லாபம் வந்த வேணா வியாபாரம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா ரொம்ப அநியாயமாக பண்ணுற டாக்டருங்களுக்கு அந்த விழிப்புணர்ச்சி சொல்கிறதுக்கு தான். டாக்டர் மேலே ஒரு அடியாக குறை நான் சொல்ல விரும்பலை. ஒரு சில டாக்டருங்க ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஆகணும், பெரிய இது ஆகணுன்ற மாதிரி ஒரு சில டாக்டருங்க இருக்கிறாங்க. ஒரு சில டாக்டர் நியாயமாக இருக்கிறாங்க. நடந்த உண்மையை நான் சொல்கிறேன். உங்கள் வாதத்தில் எனக்கு இது விழிப்புணர்வுக்காக நான் இந்த சபைக்கு வந்து நான் அதை சொல்கிறேன். ஒரு டாக்டருமே வேணும்ட்டே பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. லாஜிக்கே கிடையாது ட்ரீட்மெண்ட் பண்றது. கவனக்குறைவா இருக்குமோ? கவனக்குறைவான்னு சொல்ல முடியாது சார். காம்ப்ளிகேஷன். ஃப்ளைட்ஸ் கவனக்குறைவா, ஏரோப்ளேன் இஸ் ஃப்ளையிங், ஆக்சிடென்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங், டசன்ட் மீன் தட் வி டோன்ட் ஃப்ளை. திரும்பி நம்ம போகாம இருக்குதுல. அதனால டாக்டர்ஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். சில ரேர் இன்ஸ்டன்ஸ்ல சம்டைம் டெத் ஹேப்பன் இன் அனஸ்தீசியா. டாக்டருக்கு கொலை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோள் கிடையாது. ஒரு பேஷண்ட் அவனுக்கு வராங்கன்னா அவனுக்கு நல்லது பண்ணணும்னு தான் நினைப்பாங்க டாக்டர். அவனோட ஒரு விரோதியா அவங்க சொல்ற வார்த்தை வந்துட்டு கொலை பண்ணிட்டாங்கன்னா இட்ஸ் an accident. மிஸ்காப் கவனக்குறைவால நடந்ததா? கண்டிப்பா அந்த மருத்துவரே இப்ப சொன்னாருங்கல்ல, தனியார் மருத்துவமனையில சார் சொன்னது, அப்பா சொன்னது வந்து எங்க சிஸ்டர் தான். அதனால எவ்வளவு பெரிய பாதிப்பு எங்களுக்கு ஏற்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? 100% பணத்துக்காக குறிக்கோள் ஒரு மட்டும் வச்சுக்கிட்டு அந்த ஒரு காடு கீழே விழுந்த ஒரு காரணத்துக்காக எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பும் போது, வீட்டுக்கு அனுப்பும் போது, இங்க ஒரு மருத்துவமனை பார்க்க வீட்டுக்கு அனுப்பும் போது அந்த காடு கீழே விழுந்த ஒரு காரணத்துக்காக அந்த காடை பார்த்துட்டு வாங்க டெஸ்ட் எடுத்துருவோம், காடை தானே வச்சிருக்கீங்க, வாங்க ஒரு டெஸ்ட் எடுத்துருவோம் கூப்பிட்டு போய் ஒரு வாழ்க்கையே என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். என்னோட வாழ்க்கையை, எங்களோட குடும்பத்தோவே எங்களுக்கு எதுவுமே நடக்காத ஒரு அளவுக்கு என்னால பேச கூட முடியாத அளவுக்கு எங்க மரணத்தை ஏற்படுத்தி ரொம்ப மன உடைச்சல் பண்ணிட்டாங்க. இதுக்கு என்ன சொல்றாங்க இவங்க? இது மாதிரி எங்குமே நடக்கலீங்களா? இந்த பண பிரச்சனையால இது மாதிரி எங்கேயுமே நடக்கலையா? யாருமே இது மாதிரி பண்ணலையா? அவங்களால உறுதியா 100% இது மாதிரி எங்குமே நடக்கல, பணத்தால டாக்டர்கள் வந்து இது மாதிரி பண்றது இல்லைன்னு அவங்களால அடிச்சு சொல்ல முடியுமா? இது நான் இங்க ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று கருத்து யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு நான் வந்து உறுதிபட சொல்ல முடியும், 90% தனியார் ஆஸ்பத்திரிகள் கொள்ளதான் அடிக்கிறாங்க. அதை மறுக்க முடியாது. நீங்க மறுத்தீங்கன்னா நீங்க போய் சொல்லுங்க. வந்து எல்லாத்தையும் நீங்க சொல்ற மாதிரி பிரைவேட்ல ஆஃப் பண்ணிடுறோம். நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு நைட் உங்களுக்கு வந்து ஏதாவது எமர்ஜென்சி சார், ஒரே நிமிஷம் சார், எனக்கே வச்சுக்கோங்களேன். எனக்கே இன்னைக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருது. எல்லா ஹாஸ்பிட்டலும் மூடிட்டாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் இருக்கு. நான் எங்க போவேன்? நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமா? ரொம்ப பரிதாபமான ஒரு உதாரணத்தை நீங்க சொல்றீங்க. ஏதோ ஒன் ஃபைன் டேல இது எல்லாமே நடந்துடுற மாதிரியும் அது வந்து சாத்திய மாதிரி சொல்றீங்க. நான் சொல்லக்கூடிய, இவர்கள் சொல்லக்கூடிய, அவங்க பாதிக்கப்பட்டதுல சொல்லக்கூடிய சாராம்சத்தை தயவு செஞ்சு உள்வாங்கிக்கோங்க. இன்னைக்கு சுகாதாரம் என்பது, பொது சுகாதாரம் என்பது ஒரு உயிரோட விளையாடும் போது அது வந்து லாபமோ பணம் பார்க்கறதுக்காக இருக்க கூடாது. தனியார் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன வருது? ப்ராஃபிட். நிச்சயமா இங்கே நடக்கிற இந்த 2 பிரச்சனைக்குமே அவங்களோ இவங்களோ பொறுப்பு கிடையாது. இவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள். அவர் ஞானி சொன்னது மாதிரி அவர்கள் அதனுடைய பிரதிநிதியாக இருப்பதனால் கேள்வி அங்க போகுது, அவ்வளவுதான். ஆனா இதற்கு காரணம் முழுக்க அரசு. மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனைகள் அதை பெருக்க வேண்டியது, அதை மக்களுக்கு சேவையாக கொடுக்க வேண்டிய இடத்தில் இருப்பது அரசு. இங்க பேசக்கூடிய இந்த ஒரு பொதுமக்களினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் வந்து சொல்வது உண்மை இல்லையான்னு கேட்டா 100க்கு 100 விழுக்காடு உண்மைதான். அதை வந்து யாருமே மறுக்க முடியாது. அதை வந்து அவங்க கற்பனைன்னு சொன்னது பெரிய தப்பு. அது பெரிய தப்பு. அது அப்படி சொல்லக்கூடாது. அதுக்காக அவர்கள் முழுக்க குற்றவாளிகளான்னு கேட்டா அதுவும் இல்லை. அவர்கள் குற்றவாளிகள் கிடையாது. இதுல இந்த இடத்திற்கு அவர்களை கொண்டு நிறுத்தி இருப்பது அரசாங்கம். அரசாங்கம் தான் குற்றவாளி. அரசைத்தான் நாம் கேள்வி கேட்கணும். இங்க இருக்கிற சிஸ்டமே மாறணும். ஏன்னா சேவையாகத்தான் மருத்துவத்தை செய்ய வேண்டும். அவர்களுக்கு அதற்கு ஊதியம் பெற கொடுக்க வேண்டும். அதை செய்ய வேண்டிய இடத்தில் இருப்பது அரசாங்கம்.
அரசு மருத்துவமனை தான் இருக்க வேண்டும், தனியார் மருத்துவமனைகள் இருக்கவே கூடாது. நீ குற்றவாளியா நான் குற்றவாளியா? பொதுமக்கள் சைடுல இருந்து இல்ல டாக்டர்ஸும் டாக்டர் சார்ந்த விஷயங்கள் தான் குற்றம் அப்படின்னும், இல்ல சார் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எங்க மேல அது குற்றம் கிடையாதுன்னும் கொஞ்சம் அப்படியே ஹாட்டா தான் அந்த டிபேட் போயிட்டு இருக்கு. நிறைய பேசலாம். நில் கவனி சொல். ஞானி ஒரு வார்த்தை சொன்னாரு, 750 ரூபா அங்க வாங்கினா, நான் என்னோட வீட்டுல வந்து கிளினிக்ல வாங்கினா 450 ரூபா, ஹோல்சேல்ல போய் வாங்கினா 300 ரூபான்னு இவ்வளோ டிஃபரன்சியேஷன். மெடிசன்ல மட்டும் இல்ல சார், நீங்க ஹார்லிக்ஸே போய் வாங்கினாலும் அப்படிதான் சார். நீங்க மத்த எந்த கன்சூமர் குட்ஸ் வந்து ஹோல்சேல் பொறுப்பான ஒரு இடத்துல இருக்கீங்க. மருத்துவத்துல மட்டும் இல்ல சார், நீங்க கோக்கு வாங்கினாலும் சரி, சினிமா டிக்கெட் ப்ளீஸ் சார், நான் அதை கேட்கல, நான் உங்களை டிஃபெண்டும் பண்ண சொல்ல, என்ன காரணம் நாங்களும் தெரிஞ்சுக்குவோம்லங்கிற காரணத்துக்காக கேட்கறேன். நானி சொன்ன மாதிரி 700 ரூபா வாங்கினது, அப்புறம் 400 ரூபா 300 ரூபா. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட வாங்கும் போது அதோட விலை வேற. எங்கேயுமே எல்லாத்தையும் வேட், வேல்யூ ஆடட் டாக்ஸ்னு ஒன்று ஒரு 5% இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வரும். ஒரு நேராக வாங்கும் போது அது குறைஞ்சி தான் இருக்கும் கண்டிப்பாக. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இன்னொன்று அவர் சொன்னார், ஒரே மருந்து ஒரு விலை அதிகமாக விற்குது கம்மியாக விற்குது, அது வந்து அந்த கம்பெனியோட ஃபிக்ஸ் பண்ணுறது தான். அதையும் வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு மேலே 5 ரூபாய்க்கு மேலே இந்த மருந்து விற்கக்கூடாது. அவன் 5 ரூபாய்க்கு விற்பாரு, இன்னொருத்தர் 4 ரூபாய்க்கு விற்கலாம். இவ்வளோதான், இந்த டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அப்ராட்லேருந்து வர ஒரு மெடிசன் ரீனல் கேன்சருக்கோ லிவர் கேன்சருக்கோ இருக்குது. நாங்கள் ரீனல் கேன்சர், கிட்னி கேன்சருக்கோ நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் லைஃப் டைம். ஆனால் ஒரிஜினல் மாலிகுல், ரிசர்ச் மாலிகுல், வெளிநாட்டிலேருந்து வர மாலிகுல் வந்து 2.25 லட்சம் ரூபா ஒரு மாதத்துக்கு மாத்திரை. ஆனால் இந்தியன் மார்க்கெட்டில் இதே மெடிசன்ஸை நம்மளால் தயாரிக்க முடியும். அதை வந்து பேட்டன்ட்டு, ஸோ அந்த பேட்டன்சின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை நம்ம பிரேக் பண்ணுறோம். அந்த பேட்டன்சியை வந்து கம்பல்சரி லாவில் நம்ம இந்தியன் கம்பெனி பிரேக் பண்ணி இப்போ 2 கம்பெனி 7,000 ரூபாய்க்கும் 8,000 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. ஸோ மெடிசின்ஸ் வந்து நாங்கள் டாக்டர்ஸ் முடிவு பண்ணுறதில்ல, அது மெடிசின்ஸ் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது கவர்மெண்ட்டும் அந்த கம்பெனியும் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வி வாண்ட் டு வின் த டிசீஸ். உங்களுக்கு நாங்கள் பெட்டராக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் த பெஸ்ட் மெடிசின்ஸ் கொடுக்க போகிறோம். இந்த ஜென்ரிக் மெடிசின்ஸ்னு ஒன்று இருக்கும், அதில் வந்து விலையும் அதே விலை இருக்கும், பட் எஃபிகசி எவ்வளோ இருக்குன்றது தெரியாது. உங்களுக்கு கொடுக்கும்போது நாங்கள் வின் பண்ணாதான் எங்களோட பேர் நிற்கும். எங்க பேர் கெட்டு போறதுக்காக நாங்கள் நிற்க. ஜென்ரிக் மெடிசன் எவ்வளவு பேருக்கு தெரியும்? இங்க ஜென்ரிக் மெடிசன் சாரி ஜி, அது பத்தி ஹாஸ்பிடல் தானே அது? எனக்கு அத ஒண்ணு தெரியாது. இல்ல தெரியாது. என்ன புதுசா இப்பதான் கேள்வி பண்ணீங்க? தெரியாது. என்ன ஜென்ரிக் மெடிசன்னா என்ன? ஜென்ரிக் மெடிசன் அப்படின்றது 2008ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்டால அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்ப ஞானி சார் சொல்லியிருந்தாங்களே, அந்த ஹியூமோகுளோபின் அப்படின்ற மருந்துக்கு எல்லாத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தாங்க 750 ரூபா போடுறாங்க, அதோட எம்ஆர்பி ரேட்டு போடுறாங்க, அப்புறம் 650 300 ரூபா வரைக்கும் தான் போடுறாங்க. அதே ஹியூமோகுளோபின் மெடிசனை சேம் பிராண்டை இன்னைக்கு நிறைய டாக்டர்ஸோட ஓன் ஃபார்மசியில விற்கிறது ஜென்ரிக் மெடிசன் மட்டும்தான். அவங்க என்ன பண்ணலாம், அதே 8 நாளைக்கு உள்ள சேர்த்தான மருந்தே சேர்த்தே 1000 ரூபாய்க்கு வாங்க. நார்மலான மெடிக்கல் ஷாப்ல நான் போய் ஒரு 100 ரூபாய்க்கு மருந்து வாங்குறேன்னா ஜென்ரிக் மெடிசன்ல அதோட விலை எவ்வளவா இருக்கும்? 10 ரூபா இருக்கும் சார். 10 மடங்கு ஜாஸ்தியா? 10 மடங்கு இல்ல சார், 1000% ப்ராஃபிட். 10 ரூபால 100% ப்ராஃபிட்னா 120 rupees, 1000% ப்ராஃபிட்ல தான் வைக்கிறாங்க. இன்னைக்கு நடக்கிற உண்மையா தமிழ்நாட்டில் நடக்கிற பெரிய விஷயம் என்னன்னா, மெடிக்கல் ஷாப்ல விற்கிறது இங்க உள்ள யாரோ ஃபார்மால இருந்து வந்துருந்தா தெரியும், அவங்க வந்து பிராண்டடா அவங்க மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்கறது வந்து மெடிக்கல் ஷாப்ல கொடுப்பாங்க. அது தவிர மற்ற ஹாஸ்பிட்டல் உள்ள ஃபார்மசிலாம் வெறும் ஜென்ரிக் மெடிசனை தான் விற்கிறாங்க. இன்னைக்கு இவங்க எல்லாருமே சேவை பண்ணுன்ற நோக்கம், நீங்க ஃப்ரீயா பண்ணி தரேன், நீங்க ஃப்ரீயாலாம் பண்ண வேணாம், உங்களோட மெடிக்கலுக்கு உண்டான காஸ்ட்டை நீங்க 100 ரூபாவோ இல்ல 500 ரூபாவோ வாட் எவர் த ஃபீஸ் நீங்க சார்ஜ் பண்ணிட்டு, நீங்க ஏன் அந்த மெடிசனை இந்த ப்ரொடக்ஷன் ஜென்ரிக் மெடிசன்ல எவ்வளவு விற்கணும் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். ஆனா எம்ஆர்பி கூட தான் சார் போட்டிருக்கோம். பட் ஆனா 100 ரூபா மதிப்புள்ள மெடிசன் வந்து 10 ரூபாய்க்கு ஏழை மக்களுக்கு கொடுக்க முடியும். அது ஏன் இங்க உள்ள யாருமே பண்றது இல்ல? இல்ல முதல்ல நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன் சார், நார்மலான மருந்துக்கும் ஜென்ரிக் மெடிசனுக்கும் அவர் சொன்ன மாதிரி இது 100 ரூபா வித்தா 10 ரூபாயா? சார் மருந்து வியாபாரிங்கிற முறையில் சொல்றேன், ஜென்ரிக் மெடிசனுக்கு பேட்டன் மெடிசனுக்கு, அதாவது பிராண்டட் மெடிசனுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. பிராண்டட் மெடிசன் வந்து குவாலிட்டி இருக்கும், ஸ்டாண்டர்ட் இருக்கும், ப்ராசஸிங்ல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, அதுல டெக்னாலஜியும் கூட இருக்கு. சார் சொன்னார் பிராண்டட் நல்லா வேலை செய்யும், ஜென்ரிக் சரியாக வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். லாஸ்ட் 4 இயர்ஸாக அதை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ரிசர்ச் பண்ணி நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதை நான் கொடுத்துருக்கேன். இப்போ இது சம்மந்தமாக தமிழ்நாடு, கர்நாடகா, கோவா 3 ஸ்டேட்டில் 950 டாக்டர்கிட்ட போயிட்டு நான் சர்வே பண்ணேன். 30 கேள்விகள் அடங்கிய பேப்பர் கொடுத்தேன். சார் டாக்டர் அதை ஃபில்அப் பண்ணவே மாட்டேன்ட்டாங்க, ஃபில்அப் பண்ணவே முடியாதுன்ட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி கேள்விகள் நான் அதில் கேட்டிருந்தேன், என்னோட ரிசர்ச்சுக்காக நான் கேட்டிருந்தேன். அதில் ஒரு கேள்வி, இந்தமாரி ட்ரக் அதிகமாக இருக்க ரேட் என்ன காரணம், அதுக்கு நீங்களா இல்லை மருந்து கம்பெனியான்னு கேட்டிருந்தேன். அதில் 70% ஆஃப் த டாக்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்களும் காரணம், உங்களை மாதிரி டாக்டர்ஸ் தான், மருந்து கம்பெனியும் காரணம், அவங்க வந்து எங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க பர்டிகுலர் மெடிசனை எழுத சொல்லினேன். இங்கே என்ன பிரச்சனை வருது இங்கே அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மெடிசனை எழுதுறீங்க, அந்த மெடிசனை எழுதும் போது உடம்புக்கு முட்டை ரொம்ப நல்லது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த கடையில் போய் தான் அந்த முட்டையை வாங்கணும்னு நீங்கள் சொல்லக்கூடாது.
அதுதான் அங்க பிரச்சனை ஆகுது. எந்த கவர்மெண்ட் ஆவது இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கா? ராஜஸ்தான்ல ஜெனரிக் மெடிசன்ஸ்க்கு அவுட்லெட்ஸ் இருக்கு. லைஃப் சேவிங் ட்ரக்ஸ்க்கு இருக்கா? லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் பேட்டன்ட் முடிஞ்சா நம்மளால கொண்டு வர முடியும். அதுக்கான முயற்சி நம்ம எடுக்கணும் சார். பேட்டன் இஸ் வேற, பேட்டன் பத்தி பேசாதீங்க. இருக்குன்னா பயன்படுத்தணும், இல்லன்னா கொண்டு வரதுக்கு முயற்சி எடுக்கணும். இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மொத்தம் 32,336 மெடிக்கல் ஷாப் இருக்கு, பிரைவேட் மெடிக்கல் ஷாப். ஆனா ரேஷன் கடை பாத்தீங்கன்னா 33,556 கடை இருக்கு. அதை விட 1,186 கடை நம்மளால ஆப்ரேட் பண்ண முடியுது. 29/11/2003 இருந்து நம்மளால டாஸ்மார்க் நடத்த முடியுது. இதே மாதிரி ஜெனரிக் மெடிசனுக்கும் அவுட்லெட்ஸ் ஓபன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ரிசர்ச். ஜெனரிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க, பாராசிட்டமால் இருக்கு, ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு இருக்கு. அமாக்சிலின் வேணுமா உங்களுக்கு? செஃபெக்சின் வேணுமா உங்களுக்கு? சஃபடாக்சின் வேணுமா உங்களுக்கு? எதுக்கு சார் வேணும் உங்களுக்கு? ஓல்ட் ட்ரக் வேணும் எடுத்துக்கோ. ஜென்டாமைசின் வேணுமா உங்களுக்கு? கெராமைசின் வேணுமா? எல்லாத்துக்குமே இருக்கு. நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு பேசுங்க, ரிசர்ச் பண்ணாம பேசுங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு எனக்கு டிஃபரன்ஸ். எல்லா ப்ராடக்ட்டும் ஜெனரிக்ஸ் இருக்கு, நான் இல்லன்னு சொல்றேன். மக்களுக்கு புரியுற மாதிரி இத கன்க்ளூட் பண்ணுங்க நீங்களே. ஜெனரிக் மெடிசன்ஸ் அப்படினா வேதியியல் பெயர்லயே வந்துட்டு இருந்துச்சு. உதாரணத்துக்கு பாராசிட்டமால் அப்படிங்கிறது அந்த மூலக்கூறோட பேரு. அதுக்கு பிராண்டட் நேம் நிறைய இருக்கும். ஹமாம் சோப் இருக்கு, லிரில் சோப் இருக்கு, லக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பிராண்டட். உள்ளக்குள்ள இருக்கிறது சோப்பு. அந்த மாதிரி அந்த மாலிகுலோட பேர் இருக்கு பாத்தீங்களா, அது பேர் பாராசிட்டமால், அமோக்சிசிலின், சிப்ரோஃப்ளாக்சசின்ங்கிறது அந்த மாலிகுலோட பேரு. கெமிக்கல் நேம். அந்த நேம்லயே மெடிசன்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஜெனரிக் மெடிசன்ஸ் பேரு. அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. அதை தான் இங்க இருக்கிற எல்லா டாக்டர்ஸும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எழுதிக்கிட்டு இருக்காங்க, காலங்காலமா எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க வரும்போது, கிளினிக் வரும்போது பிராண்டட் எழுதுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஜெனரிக் மெடிசன்ஸை இவ்வளவு தூரம் சார் பேசுறாரு. இந்த செயின் ஷாப்ஸ் இருக்கீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் மெட் பிளஸ், ஹெட்ரோ, அப்போலோ, இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, ஜெனரிக் மெடிசன்ஸை வாங்கி மார்க்கெட்டட் பை அப்போலோன்னு போட்டுக்கிறாங்க, மார்க்கெட்டட் பை மெட் பிளஸ்ன்னு போட்டுக்கிறாங்க, ஹெட்ரோன்னு போட்டுக்கிறாங்க, போட்டு வைக்கிறாங்க. இதை ஏன் சார் நீங்க பண்ண முடியாது அப்படின்னு போய் நான் கேட்டேன். பண்ண பொதுமக்களுக்கு என்ன யூஸ்ன்னு கேக்குறேன். ரேட் கம்மி இல்லையா? 10 ரூபா மெடிசனை 110 ரூபாய்க்கு எம்ஆர்பி போட்டு கொடுக்குறீல்ல நீ. 10 ரூபா மெடிசனை நீ மார்ஜின் வச்சுக்க, 15 ரூபான்னு வச்சுக்க, 20 ரூபான்னு வச்சு கொடு. அதை உன்னால கொடுக்க முடியுது. கவர்மெண்ட் ஜிஹெச்ல ஃப்ரீயா கொடுக்க முடியுது இல்ல உன்னால மெடிசன்ஸை. ராஜஸ்தான்ல ஜெனரிக் மெடிசன்ஸை உன்னால விற்க முடியுதுல. நம்ம இந்தியாவில தானே இருக்கோம், தமிழ்நாடு இந்தியாவில தானே இருக்கு. ஏன் இங்கே பண்ண முடியாது அப்படிங்கறதா இதனுடைய விஷயமே. ஏன் ராஜஸ்தான் ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு. நீங்க தான் சார் பதில் சொல்லணும். ஜெனரிக் மெடிசன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை சார். அதனுடைய எஃபிகசி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றது எங்களுடைய பிலீஃப். பெஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் அந்த பிராண்டட் நேம் எழுதணுமே தவிர காசுக்காக எதுக்காக ஒன்றுமே கிடையாது. வேற இதான் கேட்குறேன் சார். இப்போ அவர் சொல்ற ஜெனரிக் மெடிசன் ப்ளஸ் பிராண்டட் நேம் ரெண்டுமே எஃபிகசி சேம் தான் சொல்றாரு சார். நான் என்ன சொல்றேன், இப்போ நான் டாக்டர் ஃபிஷன் டேப்லெட் பேராசிட்டமால் எழுதி கொடுக்குறேன், ஃபார்மசி அவர் வச்சிருக்காருன்னு சொல்றாரு. அவர் என்ன சார் எழுதி கொடுப்பார்? ஏதாவது பிராண்டு எது 40% எது 50% அவருக்கு மார்ஜின் வருதோ அதை கொடுத்துறாரு சார் பேஷண்ட்டு. அது எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. 4 ரெப்பு வராங்க வந்து இந்த ட்ரக் எழுதுங்க சொல்றாங்க. ஸோ நான் என்ன பண்றேன், நான் வந்து எத்திக்ஸோட ஃபாலோ பண்றேன். எந்த ட்ரக்கு கம்மியாக இருக்கு ப்ளஸ் எஃபிகசி நல்லா இருக்கு நான் டெஸ்ட் பண்ணிட்டு நான் கொடுத்துட்டு இருக்கேன் சார். நான் மெடிக்கல் ட்ரிப்ஸை வந்து நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன் சார். பார்க்குறத நான் வந்து பார்த்து நீங்க வைங்க, ஃபார்மசியில் வைங்க, பேஷண்ட்டுக்கு பார்த்து எது காசு கம்மியாக இருக்கோ எஃபெக்டிவ்னஸ் நல்லா இருக்கும் நான் கொடுத்துக்கலாம். பிராண்டட் மெடிசன் போடுறான் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ரான்பாக்ஸ் லிமிடெட், அதே மருந்து கம்பெனிக்காரன் தான் ஜெனரிக்கும் போடுறான். ஒரு சிப்ரோஃப்ளாக்சிசின் மாத்திரையை 10 ரூபாய்க்கு விற்கிற ஒரு மாத்திரை 10 ரூபான்னு விற்கிற ரான்பாக்ஸி ஒரு மாத்திரையை 2 ரூபாய்க்கு போடுறீல்ல நீ. எப்படி முடியுது உன்னால? அதே மருந்து கம்பெனி ரான்பாக்ஸ் வேற கம்பெனில. அது எப்படி? அது அப்ப பேன் பண்ணுங்க. One thing you should clear, in a pharmacy you should keep all drugs in the generic name itself. You should not have branded drugs at all. Then only we can achieve your goal. If you have both generic drug as well as brand drug, how will you do? See, you should keep all drugs in a brand generic name. It's not possible at least. நீங்க சொல்றது ரொம்ப சரிதான். இங்க பாருங்க, நீங்க சொன்ன இதே பாயிண்ட்டை தான் நான் சிஎம்க்கு லெட்டரா போட்டேன். என்னோட ரிசர்ச் ரிப்போர்ட்ல லெட்டரா போட்டேன். அவங்க ட்ரக் கண்ட்ரோலருக்கு அதை ஃபார்வேர்டு பண்ணாங்க. அந்த லெட்டரை ட்ரக் கண்ட்ரோலர், அதாவது மருந்து கட்டுப்பாட்டு நிர்வாக இயக்குனர் எனக்கு லெட்டர் போட்டிருக்காரு. என்ன தெரியுமா போட்டிருக்கிறாரு? டியர் மிஸ்டர் சுரேஷ்குமார், நீங்க கொடுத்துருக்கிறது எல்லாம் ஓகே, எல்லா டாக்டரும் ஜெனரிக் மெடிசன்ஸை எழுதுனா இது சரியாயிடும் நீங்க சொல்லியிருக்கீங்க. அதனால ஜெனரிக் அவுட்லெட்டை ஓப்பன் பண்ண சொல்றீங்க. இது வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணணும். இட் இஸ் எ கவர்மெண்ட் பாலிசி. இதுக்குன்னு ரெக்வயர்மெண்ட் தேவைப்படுது. நம்ம நாட்டில், அதாவது இந்தியாவில் பிராண்ட் ஜெனரிக் மெடிசன்ஸ் தான் நீங்க எழுதணும், பேராசிட்டமால் தான் எழுதணும், பிராண்ட் ஏ பிராண்ட் பின்னு எழுதக்கூடாது அப்படின்னு நம்ம கிட்ட லெஜிஸ்லேஷன் இல்ல, நம்ம கிட்ட சட்டம் இல்ல. அந்த ஓட்டையை பயன்படுத்திக்கிட்டு தான் இவ்வளவு கூத்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஜெனரிக் மெடிசன்ஸ் டாக்டர் எப்ப எழுதுவாங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட்ஸ் வரணும். அதுக்கு சீட் எல்லாரும் உட்காரணும், எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாரும் உட்காரணும். கவர்மெண்ட் ஏதாவது பண்ணணும்னு அவர் சொன்னார் இல்லையா? கவர்மெண்ட் ஒன்றும் பண்ணாது. நம்ம தான் போய் சொல்லணும் கவர்மெண்ட், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, ஒண்ணுகிட்ட இந்த இது இருக்கு அப்படின்னு. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு கண்ணு தெரியாது, ஆனா என்னால நல்லா ஓட முடியும். உங்களுக்கு நல்லா கண்ணு தெரியும், அதனால உங்களால ஓட முடியாது. வாங்க, நான் உங்களை தூக்கிட்டு ஓடுறேங்கிறேன்.
மருத்துவ உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் பல்வேறு விஷயங்களை பொதுமக்களும் மருத்துவர்களும் அலசி ஆராய்ஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல தீர்ப்போ நல்ல தீர்வோ கிடைக்குங்கிற நம்பிக்கையில பொதுமக்கள் நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. நில் கவனி சொல். வெல்கம் பேக் டு நில் கவனி சொல். டாக்டர்ஸ் கிட்ட நான் கேட்கிறேன், யாரெல்லாம் ஜெனரிக் மெடிசன் அவுட்லெட்லாம் இருந்தா நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் யாரெல்லாம் கை தூக்குங்க. கவர்மெண்ட்டுக்கு நம்மளும் ஒரு கோரிக்கை வைப்போம். ஆஸ் எ டாக்டர்ஸா இருந்து நீங்களும் அந்த மாதிரி ஜெனரிக் மெடிசன் அவுட்லெட் ஓப்பன் பண்ணீங்கன்னா நாங்க எழுதுவோங்கிறதுக்காக நீங்க உங்களோட கோரிக்கைக்கான அத்தாட்சியா தான் உங்க கை தூக்குறப்ப நான் பார்த்தேன். அந்த பையனுக்கு என்ன ஆச்சு? ரொம்ப நேரமா உட்காந்துருக்காப்ல, அந்த பையனும் பேசல. அவன் குடும்பத்தை சார்ந்த யாராவது பேசணும்னு ஆசைப்படுறேன். அவனுக்கு வந்து பறவையில கிட்னி ப்ராப்ளம், 2 கிட்னியுமே. அவருக்கா? ஆமா. பிரைவேட்ல அது இது வரைக்கும் காமிச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க. காரைக்குடியில காமிச்சோம். எவ்வளவுமா செலவாகுது? என்ன ஆகுது அவருக்கு? அது நிறைய பணம், 8 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணியிருக்கோம் சார். 2 கிட்னியும் ஃபெயிலியர்ன்றாங்களா? உங்க குடும்ப வருமானம் எவ்வளவுமா? நீ எவ்வளவு சம்பாதி? குடும்ப வருமானம் எதுவும் இல்லை சார். இவங்க அப்பா வந்து 4 மாதத்து குழந்தையில 4 வருஷ குழந்தையில இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, பணம் ரொம்ப செலவாகும் அப்படின்னு ஒன்று விட்டு போயிட்டாப்ல சார். அவனுக்கு இது வரைக்கும் தெரியாது, இன்னைக்கு தான் சொல்றது. பேர் என்ன தம்பி பேரு? பிரவீன்குமார். பிரவீன், நீங்க வா. நிறைய பாப்பீங்க, நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் தான். இது இந்த கண்ணீருக்கு நமக்கு பதில் கிடையாது. ஒரு பெரிய சச்சின் டெண்டுல்கர் ஆகலாம், சொல்ல முடியாது. அப்துல் கலாம் ஆகலாம், சொல்ல முடியாது. நம்மளால மிகப்பெரிய இடத்துக்கு போகலாம். இந்த குழந்தைக்கு நாங்களே முன் வர்றோம். முதல்ல எங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஸ்டுடியோ மூலமா முன் வரோம். இந்த குழந்தைக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஆசை. நில் கவனி சொல் மேடை, பெரிய மக்கள் வந்திருக்காங்க, மனம் படைத்தவர் வந்திருக்காங்க. யார் சார் இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்றான்? பர்சனலாக என்ன கூட வந்து பார்க்கலாம். இப்போ ஐ எம் கன்சல்டன்ட் மேத் ஹாஸ்பிட்டல் ஆல்சோ. ஐ எம் ஆர்த்தோபெடிக் கன்சல்டன்ட் மேத் ஹாஸ்பிட்டல். என்னை பார்த்தாங்கன்னா நான் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு என்ன பண்ண முடியும்னு டெஃபினட்டாக இப்போ முதலமைச்சர் இந்த திட்டம் இருக்குது, சர்ஜரினா கூட அதில் பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. பட் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் தெரியாமல் என்னால் எதுவும் சொல்ல முடியாது சார். டெஃபினட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஸ்டுடியோ மூலமா இந்த நில் கவனி சொல்லோட ப்ரொடியூசர், கிரியேட்டிவ் ஹெட் அப்பர்ணா பிள்ளை இங்கே வந்திருக்காங்க. கேள்விப்பட்டோடனே ஃபோன் அடிச்சோடனே வந்திருக்காங்க. தன்னோட சின்ன கை குழந்தையை விட்டுட்டு இந்த குழந்தைக்காக வந்திருக்காங்க. அவங்கள வரவேற்கிறேன். இந்த குழந்தைக்கு இருக்கிற தைரியம் நம்மள எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. இங்க வந்து இப்படி கண்ணில் தண்ணி வராம தைரியமா really don't know. அம்மா அழாதீங்க. நீங்க இந்த குழந்தைக்கு நீங்க தான் தைரியம் கொடுக்கணும். இந்த மேடை ஏதோ ஒரு சின்ன வகையில எங்களால வந்து இப்படி ஒரு குழந்தை வாழ்க்கையை வந்து தொட முடியுது, ரீச் பண்ண முடியுதுன்ற ஒரு மனநிறைவு இருக்கு. இதுக்காக ஜீ தமிழுக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஸ்டுடியோல இருந்து எங்களால இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு கடவுளுக்கு நன்றி. இன்னும் நிறைய பேர் வாழ்க்கையை இந்த மாதிரி தொடணும். அது எங்க கனவு நிறைவேறும். நீங்க வந்து லிட்டில் சாம்ப், யூ ஷுட் பி ஸ்ட்ராங். சிரிக்கணும், என்ன இருக்கு? how beautiful you look. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஸ்டுடியோ nice you look. 25,000 ரூபாய் பணத்தோட அது துவக்கி வைக்குது. இது மென்மேலும் ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அப்பர்ணா பிள்ளை கொடுக்குறாங்க. வாங்கிக்கோங்க. பிரவி, நல்லது செய், இன்றே செய், இப்பொழுதே செய் அப்படிங்கிறதுக்கான ஒரு காலகட்டாயம் தான் இது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்களும் சரி, இந்த பையனுக்கு இன்னும் ஏதுவாக பொருளாதார ரீதியா இவன் இன்னுமே அந்த கஷ்டத்தை அனுபவிக்காத மாதிரி, மேபி அது கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனா இருக்கலாம், என்ன மருத்துவ முறைன்னு என்னாலையும் சரியா சொல்ல முடியல. பட் ஆனா உதவிங்கிற நம்பிக்கை இருக்கு. பப்ளிக்கும் நீங்க உங்களோட கீழே கிட்டத்தட்ட அந்த ஸ்க்ராலிங்ல போற நம்பர்ஸ்லயோ ஜீ தமிழையோ கான்டாக்ட் பண்ணி பிரவீன் சரிங்க அப்பா பிரவீனுக்கு உதவி புரியலாம். கன்க்ளூஷன் நீங்களே கொடுத்துட்டீங்க. இந்த சைட்ல இருந்து சார் பேசின வண்ணமா இருக்கட்டும், இங்க இருந்து அவரு சொன்ன வண்ணமா இருக்கட்டும். என்னோட ஆதங்கம் சின்னதுதான் சார். எனக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்க நபரா தான் நானும் பாக்குறேன். இந்த பாருங்க, இந்த அம்மா தான் என்னன்னு தெரியாது 2 கிட்னி போச்சுன்னாங்க, அதுக்கு இவ்வளவு செலவு பண்ணோம், அப்பன் விட்டு ஓடி போயிட்டான், இன்னமும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு 1000 குடும்பங்கள் இன்னும் பரிதவிச்சுக்கிட்டு இருக்க இந்தியாவில தான் நம்ம ஒரு நோபலான ப்ரொஃபஷன்ல இருக்கோம். உங்க மேல எரிகிற கல்லெல்லாம் எனக்கு தெரியுது. உடைய போறது கல்லா அல்லது எலும்பா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வீறு கொண்டு நிக்கிறதெல்லாம் புரியுது. ஒரு போராளியா தான் அந்த சமூகத்துல மருத்துவர்கள் நான் பாக்குறேன். ஆனா என்னோட பர்சனல் லைஃப்ல ஒரு சின்னதா கண் கலங்கினாரே, எங்க குடும்பமே செதஞ்சு போச்சுட்டாங்க. என்னுடைய சகோதரியை இழந்தேன் தவறான ஒரு மருத்துவத்தால. எனக்கு மொத்தம் 3 சகோதரிகள்.
கடைசி சகோதரியை இழந்தது ஒரு தவறான மருத்துவத்தால. அவளை கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 10 மணி நேரம் அவளை ஒண்ணுமே செய்யல. திடீர்னு அவளுக்கு வந்து ஹார்ட் ஒரு மாதிரி பீட் ஆகுது, வாங்க வாங்கன்னு இழுத்துட்டு போய், அது ஒரு சாதாரணமான மருத்துவமனை தான், அவ்வளோ ஃபேமஸ்லாம் கிடையாது, சாதாரணமான மருத்துவமனை தான். சகோதரியை நான் இழந்தேன். அன்னைக்கு நான் டாக்டர்ஸை திட்டினதோ, அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல் அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் பயங்கரமா தும்சம் பண்ணுண்டா நினைச்சதோ என்னோட மனத்தாங்கல், அப்படி வச்சுக்கலாம். அதே சமயத்துல இன்ன வரைக்கும் எங்க அப்பாவோ அம்மாவோ உயிரோட இருக்காங்க, வாழும் சாட்சியா இருக்காங்கன்னா அதற்கு காரணம் மருத்துவர்களால மட்டும்தான் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. எல்லார் குடும்பத்திலும் இதுதான். ஒரு தப்பும் நடந்திருக்கும், ஒரு சரியும் நடந்திருக்கும். கால சூழ்நிலை, கால ஓட்டத்துல இந்த பக்கம் இருக்கிற எல்லாருமே இந்த சைட்ல உள்ள வழியையும் இவங்களோட வார்த்தைகளையும் புரிஞ்சுக்கணும். இந்த பக்கம் உள்ள எல்லாருமே அவங்கள மாதிரி மேபி படிச்சிருக்க முடியாது, ஆனா அவர்களுக்கும் சில சிக்கல்கள் உண்டு, அவர்களோட வாழ்க்கையிலும் குடும்பம் உண்டு, அவங்களுக்கும் சில லட்சிய கனவுகள் உண்டு அப்படிங்கறத ஏத்துக்கிட்டோம்னா ஒன்றாக போராடுவது. ஜென்ரிக் மெடிசன் பத்தி நிறைய பேசினார், அதுக்குன்னு பெரிய ஷோ பண்ணலான் இருக்கேன். அந்த மாதிரியான ஒரு விஷயம் உள்ள வர்ற பட்சத்துல, ஏன்னா டாக்டர் மட்டும்தான் ஏன் டாக்டர்னு கூப்பிடுறோம், டாக்டர் அதே மாதிரி ஏன் பேஷண்ட், போய் போலீஸ்காரர் ஏன் போலீஸ்காரர், அவரு அந்த ப்ரொஃபஷன்ல சொல்ல முடியாது. டாக்டர் ஏன் டாக்டர்ப்பா, ஏன் பேஷண்ட்பா. நான் புதுசா ஒரு வீடு சமீபத்துல கட்டினேன், அந்த வீட்டை திறந்து வைக்கிறதுக்கு நான் கூப்பிட்டது 2 பேர். நிறைய விஐபி எனக்கு தெரியும், பட் நான் கூப்பிட்டது 2 பேர், பிரபல மருத்துவர்கள் 2 பேர்த்த கூப்பிட்டேன். ஒருத்தர் இதய சிகிச்சை மருத்துவர், இன்னொருத்தர் அதே மாதிரியான ஒரு பிரபல பிசிஷியன். ஏன் நான் இதை சொல்றேன்னா, வாழ்க்கையோட ஒட்டி இருக்கிற ஒரு பெரிய ப்ரொஃபஷன் சார். உங்களை பாக்குறதெல்லாம் நாங்க அப்படிதான் கடவுளா தான் பாக்குறோம். நீதி தவறி சில பேர் செய்யலாம், ஆனா அவர்களுக்கும் ஒரு கொட்டு கொட்டி உங்க வழியில இழுத்துட்டு வர வேண்டியது உங்களோட கடமை அப்படின்னு பாக்குறேன். ஒரு போராளித்தனமா தான் பாக்குறேன். இந்த சைடும் அதே தான். இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தது, ஞானி சார் பேசினது, இப்படிப்பட்ட ஆக்டிவிஸ்ட் பேசினதெல்லாம் ஒரே ஒரு காரணம், எல்லாம் குறைச்சு கிடைக்கணும், நல்லா நடக்கணும், ஏழை எளிய மக்களும் ஒழுங்கா சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறத நம்மளோட கனவு. 2 பேரும் ஜெயிக்கலாம் எப்பன்னா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா. மீண்டும் அடுத்த வாரம் நில் கவனி சொல். நன்றி சொல்கிறான் சஹா.